அப்போ நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க நினைக்கிறேன். பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவர்கள் கீழே லிங்க்ல போய்ட்டு பார்ட் ஒன் வீடியோ ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான முழு விளக்கங்களையும் அதில் சொல்லி எப்படி நாங்கள் ஏ லெவலில் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன், சிவில் இன்ஜினியரிங்கில் என்னென்னலாம் தலைப்புகள் இருக்குது, அது சமரியை எப்படி எடுக்கிற, கேள்விகள் எப்படி செய்கிற, எம்சிக்யூ எப்படி செய்கிற, எஸ்ஏ எப்படி செய்கிறன்றதை பார்த்து நாங்கள் ஃபுல்லாக ரெடியாக போகிறோம். அப்போ அந்த கேள்விகளும் நான் உங்களுக்கு அந்த கேள்விக்கான டியூட் மிஸ் ஆகிருந்தால் கீழே லிங்க்லேயே அந்த டியூட்டை நீங்கள் வீடியோ பார்க்குறாங்க டியூட் அப்படி கிடைக்காட்டி அந்த எக்ஸாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணாட்டி கட்டாயம் இந்த டியூட்டை போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்குவோம். என்னோட அந்த 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 டியூட்டில் இருந்து தான் நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோட பார்ட் 2 வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். அப்போ நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க நினைக்கிறேன். பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவர்கள் கீழே லிங்க்ல போய்ட்டு பார்ட் ஒன் வீடியோ ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான முழு விளக்கங்களையும் அதில் சொல்லி இதில் நாங்கள் சொல்ல போகிறது ஃபுல் தியரி. எப்படி நாங்கள் ஏ லெவலில் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன், சிவில் இன்ஜினியரிங்கில் என்னென்னலாம் தலைப்புகள் இருக்குது, அது சமரியை எப்படி எடுக்கிற, கேள்விகள் எப்படி செய்கிற, எம்சிக்யூ எப்படி செய்கிற, எஸ்ஏ எப்படி செய்கிறன்றதை பார்த்து நாங்கள் ஃபுல்லாக ரெடியாக போகிறோம். அப்போ இப்போ நாங்கள் போக போகிறோம். ஃபஸ்ட்டுக்கே நாங்கள் செய்ய போகிறது சரி, நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் ஒன்றாவது சொன்னேன். ஃபஸ்ட்டுக்கு இதை பற்றி சொன்னேன். நாங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ட சமரியை தான் ஃபஸ்ட்டுக்கு செய்ய போகிறோம். சரியா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ட சமரியை தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். நான் இந்த ப்ராக்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணுறதை ஏற்கனவே பண்ணியாச்சு, இதை பற்றி செஞ்சாச்சு, இதை பற்றி சொல்லியாச்சு உங்களுக்கு. இப்போ நான் செய்ய போகிறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சமரி. இப்போ ஃபஸ்ட்டுக்கே நான் தர போகிறது ஃபுல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சமரியை நான் எடுப்போம். ஃபுல்லாக நான் இந்த பார்ட் 2 வீடியோவில் ஃபுல் டைம் எடுத்துருவோம். இடைக்கிட்ட கொஞ்சம் கேள்விக்கும் போயிட்டு வரும். சரியா, அப்போ உங்களோட கேள்விகளை நீங்கள் எக்ஸாமில் 50 MCக்கு நீங்கள் தோற்றிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. அப்போ அந்த கேள்விகளும் நான் உங்களுக்கு அந்த கேள்விக்கான டியூட் மிஸ் ஆகிருந்தால் கீழே லிங்க்லேயே அந்த டியூட்டை நீங்கள் வீடியோ பார்க்குறாங்க டியூட் அப்படி கிடைக்காட்டி அந்த எக்ஸாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணாட்டி கட்டாயம் இந்த டியூட்டை போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்குவோம். என்னோட அந்த 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 டியூட்டில் இருந்து தான் நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, அப்போ நாங்கள் அதில் முதல் கொஸ்டினை இன்றைக்கி பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரக்சர் டைப் எப்படி வருதுன்னு அதை பற்றியும் பார்ப்போம். அப்போ நான் சொல்ல போகிறது ஃபஸ்ட்டுக்கே நம்ம பார்க்க போகிறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சமரி. சரி, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் சமரிக்கு போகிறோம். இந்த சமரி போகும்போது ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ நானும் ஒரு போயின்றதால எங்களை எல்லாரையும் கோபி தெரியும் எப்படி உண்டு ஒவ்வொருத்தருக்கு. நான் ஓல எல்லாம் சில நேரம் ஒரு புக்கில் இங்கிலீஷும் எழுதிப்போம், மேக்ஸிமம் எழுதிப்போம், சயின்ஸும் எழுதிப்போம். ஆனால் ஏ லெவல் நீங்கள் அப்படி செஞ்சிட இப்போ 21க்கும் இந்த யூனிட் தேவை, படித்து முடிச்சுப்பீங்க, உங்களுக்கு இந்த ரிவிஷன் தேவைப்படும். 20 பேட்ச் கடந்துட்டீங்க உங்களோட புக்கு, நீங்கள் எப்படி இருந்தோ இல்லையோ அது வேறு. வரப்போகிற நியூ பேட்சுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அதை சொல்லிக்கொள்வது. இது சத்தியமாக நான் 7 வந்ததோடு செஞ்சவே இல்லை. சரியா, முரணக்கப்பட 7 முடிஞ்சு அட்டை போட்டு எங்களுக்கு காட்டிக்கிறாரு. சத்தியமாக வல்லாயே செஞ்ச விஷயம். அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது உங்களோட புக்கில் நீங்கள் இப்போ உங்களோட புக்கை கொஞ்சம் எங்கள் சீனியர்ஸ்ட வகையில் நான் செஞ்சு எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு லேஸ் ஆகிக்கும். அந்த அடிப்படையில் சொல்லிட்டு உங்களோட புக்கில் மேலே உங்களோட பேர், அதே போல் என்ன சப்ஜெக்ட், இது என்ன இன்ஜினியரிங் டெக்னாலஜி சப்ஜெக்ட் புக்கில் என்ன பாடம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு ஒரு தனி புக் வச்சுக்கொண்டு இதுல எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ ஆட்டோமோல ஒன்றுமே எழுதில்லண்ணா. அடுத்தது என்ன பேட்ச், எத்தனை பேட்ச், சும்மா உங்களோட ஸ்கூலில் உங்களோட கொப்பி இதாகினாலும் மிஸ் ஆகினாலும் தெரியும் யார் பேட்ச். நான் இதெல்லாம் சொல்ல காரணம் இதில் இதை நீங்கள் சும்மா சின்ன புள்ளமாக ஸ்டிக்கர் வச்சு செய்யாமல் நாங்கள் எங்கள்கிட்ட டெக்னாலஜி வச்சு நான் ஒன்று செய்வோம். சும்மா ஐடி சைடில் டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது ஒன்று தானே. இப்போ டெக்னாலஜினா போர்ட் சரி எலக்ட்ரானிக் உடுக்கட்டுறது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஒன்று தீர்வு வைக்கிறது தான் பொறியியல் துறையில் போகிறது. அப்போ இங்கே நான் சொல்ல வர்றது ஒழுங்காக ஒன்றாவது பாய்ஸ் உங்களோட அட்டையை போட்டு ஒழுங்காக வச்சுக்குவோம். ஒன்றாவது கொப்பியாக தான் இருந்தால் தான் அதில் வைக்கிற அந்த கொப்பியாக பார்த்து சொல்லும் அந்த பொடியன் எப்படியாப்பட்டது. சரி, இது சத்தியமாக என்னோட கொப்பி முறை. ஏன்னா முக்கியமாக சொல்கிறது ஈட்டெக்கெல்லாம் மிச்சமே 100% பாய்ஸ் தான் படிக்கிறீங்க. பாய்ஸ்க்கு வீட்டில் படிக்க தெரியா, புக் எப்படி வச்சுக்கணும்னு தெரியா, நோட்ஸ் எப்படி எழுதணும்னு தெரியா, ஒரு பேனாலே முழு நோட்டையும் எழுதிடும். நான் அப்படியே கேர்ள்ஸ் மாதிரி இல்லை. இப்போ இந்த யூனிட் படிக்கணும் முழுக்க பாய்ஸ். அப்போ பாய்ஸ்க்கு கொண்டு போயிட்டு சேர்க்க வேண்டிய நிறைய விஷயமைக்கு சின்ன பிள்ளைங்க கொப்பியை தூக்கியெல்லாம் காட்டான்னு நினைக்கப்படா. இது செய்கிறது சில பாய்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸாக போயிட்டு செய்கிறோம். சரி, இப்போ சமரிக்க போகிறேன். 1வது தலைப்பு நீங்கள் பில்டிங் படிச்சிக்க வேண்டிய விஷயம். தியரியை செய்ய மாட்டேன், நான் செய்யப்போது முழுக்க ரிவிஷன். திரவியங்களை வகைப்படுத்தல். இந்த நான் சொல்கிறத நீங்கள் ஆட்டோமொபைல் வீடியோ என்ன பார்த்துப்பீங்க. உங்களுக்கு ஃபுல் 12 கிளைகள் எடுத்து தந்தேன், அப்படியே மைண்ட் கிளியர் ஆகி ஆட்டோமொபைல் ஃபுல் கிளியர் ஆகிக்கும். எது படிச்சேன்னு பார்த்து படிக்காத உங்களுக்கு படிக்கலும் ஆகிக்கும். அது மாதிரி நான் சிவிலுக்கு எடுத்து தர போகிறேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சூஸ் பண்ண பாடம் சிவில் 1வது பாடமாக. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சமரி எடுக்கிறேன். 1வது வரக்கூடிய மெயின் தலைப்பு ஃபர்ஸ்ட் தலைப்பு நான் 1வது கிளையாக எடுக்கிறேன்.
திரவியங்களை வகைப்படுத்தல். திரவியங்களை வகைப்படுத்தல் ஒன்றாவது எங்கட இந்த இப்போ சொல்ல போனால் எடுத்ததோட பில்டிங் கட்டிடாதே. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் தெரியணும் என்னென்ன பொருட்கள் எதை வச்சு நான் செய்ய போகிறோம், இங்கே கூட திரவியங்கள் என்னத்தை வச்சு கட்டலும், அந்த கல்லுன்னா என்ன கல் யூஸ் பண்ணுற, கல்லிட வகை என்ன, அதே மாதிரி திரவியங்கள் ஒவ்வொரு திரவியங்களையும் பற்றி நான் பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட் எதுலேயும் அறிமுகம் தான் முதலாவது தொடங்கும். இந்த சிவில்லையும் சரி எந்த பாடத்துலையும் ஃபஸ்ட்டு நீங்கள் அவரோட அறிமுகம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அறிமுகம், நான் உங்களுக்கு சிவில் அறிமுகத்தையே தந்துட்டேன், அவர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் சொல்லிட்டேன். இப்போ சமரியில் ஃபஸ்ட் தலைப்பு திரவியங்களை பற்றி வகைப்படுத்தார். அதில் ஒன்றாவது நான் எடுக்கிறேன் உபத்தலைப்பு ஆற்றப்படும் வேலைக்கேற்ப. அது ஒவ்வொரு வேலைக்கேற்ப, உதாரணத்துக்கு நான் ஆற்றப்படும் வேலைக்கேற்பன்னு சொல்ற நேரம் அது பாதுகாப்பு திரவியமாக தொழிற்படும், என்னோட பிணைப்பு திரவியமாக தொழிற்படும். அப்ப பாதுகாப்பு திரவியம்னு சொல்லக்கொள்ள அது எப்படி பாதுகாப்பு திரவியம்? நான் ஒரு பெயிண்ட் வந்து இரும்புக்கு நீங்க பெயிண்ட் பண்ணா அது துருப்பிடிக்காது. அப்ப இரும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருந்து அந்த திரவியம் என்னது? அந்த பெயிண்ட். அது அந்த நான் சொல்ல நிறப்பூச்சின்னு சொல்லும் தமிழால. அப்ப இது ஒரு பாதுகாப்பு திரவியம். பிணைப்பு திரவியம் ஒரு கல்லையும் செங்கல்லையும் ஒரு சிமெண்ட்டை போட்டு நாங்கள் இணைக்கிறோம். அதை வந்து நான் ஒரு பிணைக்கும் திரவியமாக எடுப்போம். அப்ப சிமெண்ட்றது ஒரு பிணைக்கும் திரவியம். இப்போ நான் வலுவுடு கடத்துற நேரம் வலுவுடு கடத்தப்பட்ட கான்கிரீட் உள்ளுக்கு என்னத்தை போடுவோம்? ஸ்டீல் பார். அப்படின்னா அங்கே வந்து நான் வலுவூட்டிகள் கம்பிகள் பயன்படுத்துவோம். அந்த கம்பி பிணைப்பு திரவியமாகும். அப்போ நான் ஆற்றப்படும் வேலைக்கேற்ப 3 வகை இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆற்றப்படும் வேலைக்கேற்ப 1வது வகை அது வந்து பாதுகாப்பு திரவியங்கள் இது உள்ளடங்கும். அதே போல பிணைப்பு திரவியங்கள் உள்ளடங்கும். அதுக்கு உதாரணம் தெரியணும். அதே போல திண்ம திரவியங்கள் கல் செங்கல் கருங்கல் இதெல்லாம் திண்ம வடிவில் இருக்கும். இதெல்லாம் திண்ம திரவியங்கள் இது மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு திண்மம். அப்போ அதெல்லாம் அந்த பௌதிக வச்சு நான் சொல்றது திண்ம திரவியங்கள். இப்போ தண்ணி வந்து ஒரு திண்ம திரவியமா இல்லை, ஏன்னா தண்ணி தேவைப்படுமே. ஒரு கான்கிரீட்டுக்கு நம்ம கான்கிரீட் கலவை சிமெண்ட் தண்ணிக்கு SLS தண்ணியில எப்படி தண்ணி சூஸ் பண்ண நிற்குது. அப்போ அந்த தண்ணி அப்போ அது திரவத்துக்கு போயிட்டு. அப்போ நம்ம திண்ம திரவியங்கள் பாதுகாப்பு திரவியங்கள் அதே போல பிணைப்பு திரவியங்கள் ஒன்றாவது ஆற்றப்படும் வேலைக்கேற்ப 3 வகையாக பிரித்து படிக்கணும். 2வது இரசாயன சேர்மானங்களுக்கு ஏற்பன்னு கேட்டா உலோக திரவியங்களை இரும்போதெல்லாம் வரும். அதே போல பல்பதிய திரவியங்கள் பீங்கான் திரவியங்கள் அதே போல சேர்மான திரவியங்கள். இந்த சேர்மான திரவியங்களான சொல்றது நிறைய சேர்ந்து உருவாகிறது. இப்ப ஒரு பெயிண்ட் உருவாகுறா எப்படி பெயிண்ட் சேர்மானம் வரும். என்ன அதில் வரக்கூடிய நிறப்பூச்சி ஒரு பெயிண்ட் ஒன்று உருவாகணும்டா அங்கே வந்து நிறைய நிறம் அதெல்லாம் சேரணும். அதே மாதிரி கான்கிரீட் ஒன்று வரணும்டா கல் மண் தண்ணி எல்லாம் சேரணும். சேர்மானங்கள் சேர்மானத்துக்கு அப்போ நான் சொல்லுவாரு இரசாயன சேர்மானத்துக்கு ஏற்ப நாங்கள் உலோக திரவியம் பல்பதிய திரவியம் பீங்கான் திரவியம் அதே போல சேர்மான திரவியங்கள் நாங்கள் 4 பிரிப்போம். இயல்புகளுக்கு ஏற்ப பௌதிக இயல்புகள் பௌதிக இயல்பு நாங்கள் ஒன்றை பார்த்தா பௌதிக இயல்பு. அப்போ ஒரு பொருளை எடுத்தோம்டா பௌதிகனா அடர்த்தி பயன்படும் தன்மை புறத்தோட்டம் நீடித்த உழைப்பு அதே போல செலவினம் மேற்பரப்பு விளைவிசை இதெல்லாம் நாங்கள் தியரில் படிச்சுக்கிறது ரிவிஷன் உங்களுக்கு டக்கு நினைவு காட்டிட்டு போகிறது. அப்போ அதோட இயல்புகளுக்கு ஏற்ப பௌதிக இயல்பு ஒரு அடர்த்தியை கொண்டு இதெல்லாம் வரும். 2வது பொறிமுறை இயல்பு. இதுக்கு நீ என்னெல்லாம் அநியாயம் செய்யலுமோ ஒரு அநியாயத்தை செய்கிறது. கல்லோண்ட சேர்ந்து போடுற செங்கல்ல டெஸ்ட் பண்ணும் நிறைய டெஸ்டிங் மெத்தடிக்கு. அப்போ அதில் டெஸ்டிங் மெத்தடில் ஒரு கல்லை நாங்கள் கிடையாது மேலே நிலை குத்தாம ஒரு மீன் போடுற நேரம் 2 கல்லும் சேதமடையாமைக்கும். அப்போ அதில் நான் உங்களுக்கு சொல்லுவாருது இந்த விசை கொடுக்குற நேரம் அது உள்ளுக்கு ஆகப்படாது இழுப்படப்படாது. அதுக்கு செய்ய அநியாயங்கள் தான் வேற ஒன்றும் இல்லை. அப்போ அது நேரம் பொறிமுறை இயல்பு அங்கே அதே போல வெப்ப இயல்பு இரசாயன இயல்புகள்னு சொல்லி 4 வகையான இயல்புகள் இருக்குது. அதே போல SLS நியமங்களுக்கு ஏற்ப அப்படியே லிஸ்ட் பண்ணுவோம். என்னது சீமந்துக்கான SLS நியமம் என்ன, அதே போல செங்கல்லுக்கான SLS நியமம் என்ன, கருங்கல் அதே போல பிளொக்கல் துணற்கல்லுக்கானது என்னது, அதே போல எல்லா GI குழாய் PVC குழாய் நீங்க சீமந்துல நிறைய டைப் இருக்கு. அப்போ சீமெந்தில் வரக்கூடிய நீர்சார் சுண்ணாம்பு சீமெந்து எப்படி சாதாரண போர்ட்லைட் சீமெந்துக்கு எது SLS அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் SLS பாடமாக்கி வச்சுக்கணும். அப்போ நான் SLS கொஞ்சம் சும்மா சொல்லிட்டு போகிறேன் கவனிச்சுக்கோங்க. SLS பார்த்தோம்டா சீமந்தில் வரக்கூடிய SLS 107 512 சாதாரண போர்ட்லைட் சீமெந்து. அதே மாதிரி 1247 சாதாரண நீர் சுண்ணாம்பு சீமந்து ஆனால் அது மாதிரி ஃபுல்லாக போகிறது அந்த லிஸ்ட் அப்படியே பாடமாக வச்சோம். அதெல்லாம் சொல்லிட்டு போக டைம் இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக
எல்லாத்தையும் சமரியை மட்டும்தான் என்ன தார வேலை எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணும். அதே போல் செங்கலுக்கு SLS 39, அரிக்கலை 855, உருக்கு கம்பி SLS 26 375, GI குழாய் 859 பீஸ். இது மாதிரி உங்களுக்கு அந்த லிஸ்ட் கிடைச்சிருக்கும் தியரியில். அதை ஃபுல்லாக பார்க்குறது தான் இந்த தலைப்பு. நான் அழகாக உடைச்சி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃபெஸ்ட் தலைப்பாக எடுக்கிறது திரவியங்களை வகைப்படுத்தல். திரவியம் வகைப்படுத்தலுக்கு நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு படிச்சு மைண்டில் இருக்கணும். ஆற்றப்படும் வேலை கேட்டு இப்படி பிரிக்கிற என்னென்ன மெயினாக பிரிப்போம். இயற்கை செயற்கை மெயினாக பிரிப்போம். திரவியங்கள் இயற்கையாக கிடைக்கிறது, இயற்கை செயற்கை சீமந்தெல்லாம் செஞ்சுடுப்பீங்க. அப்போ செயற்கை திரவியம் அது வேறு. நான் அது மாதிரி அது மீகி அதெல்லாம் எனக்கு தெரியுமே. சின்ன 8ஆம் வகுப்புல இயற்கை செயற்கைன்னு தெரியுமே. அதெல்லாம் நோட் பண்ண முக்கியமானதை மட்டும் தான் நோட் பண்ண போகிறோம். அதுபோல் இரசாயன சேர்மானங்கள் எது எது, அதே போல் இயல்புகளுக்கு ஏற்ப இப்படி பிரிக்கிற பொறிமுறை இயல்பு, வெப்ப இயல்பு, இரசாயன இயல்பு, பௌதிக இயல்பு, அதே இயல்புகள். அதே போல் SLS ஒவ்வொரு SLS பேரை வச்சுக்கோங்க. MCQ ஒன்று வர சான்ஸ் SLS நியமத்தை வச்சு அந்த SLS நியமம் அது எப்படி ஆகிக்கணும். SLS 39னா அந்த செங்கல் எப்படி இருக்கணும், அதோட நீளம் எப்படி இருக்கணும், அதோட அகலம் எப்படி இருக்கணும், உயர அது ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஸ்ரீலங்காவில் கொடுக்குறது. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் கொடுப்பாங்க. பிரிட்டிஷ் BS கொடுப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு நியமம். அப்போ ஸ்ரீலங்காவில் SLS நியமம் அந்த நியமத்தில் இருந்தால் தான் அந்த பொருள் ஒழுங்கான பொருளாக இருக்கும். இப்போ உதாரணம் செங்காலம் எடுக்கண்டா SLS 39 அது ஒரு சட்டப்படி தான். அது உள்ளுக்கு அது என்னது அதோட நீளம் 102.5 ஆகும், அதோட அகலம் 102.5 ஆகும், நீளம் 215 ஆகும், உயரம் 65 மில்லிமீட்டர்லையும் இருந்தால் தான் அது சரியான செங்கல். அதோட சிவப்பு நிறத்தில் அது ஈக்கணும். அதே கருப்பு நிறமாயின என்ன காரணம், மஞ்சள் நிறமாயின என்ன காரணம், அதே மாதிரி அது உள்ளுக்கு கூடிய உலோகங்கள் என்ன, அதை டெஸ்ட் பண்ணக்குள்ள தட்டக்குள்ள இல்லாட்டி மிட்டியால தட்டக்குள்ள உலோகம் போகிற சத்தம் வரணும். இல்லாட்டி நீர் உறிஞ்சல் வீதம் 20 கூட நீர் உறிஞ்சல் சமன்பாடு என்ன, அது மாதிரி செங்கல்ல நீங்கள் படிப்பீங்க. நான் சொன்னது உதாரணத்துக்கு ஒன்றை வச்சு சொன்னேன். இந்த SLS நியமம்ன்றது அந்த ஸ்டாண்டர்டை நான் பிடிக்கிறது. அப்போ தான் அது ஒழுங்கான ஒரு திரவியமாக இருக்கும். அப்போ சும்மா நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகின போகிறோம், ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்ட போகிறீங்க. கட்டுனேன்னா சும்மா நீங்கள் கண்ட வாக்கில் எல்லா கல்லையும் கொண்டாந்து போட்டு கட்டிட்டு நீங்கள் சொல்ல போனால் உங்களுக்கு படத்தை பற்றி சொன்னால் தானே உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எனக்கு நான் நிறைய உதாரணங்களை படிப்பு வச்சு சொல்லிட்டு போகிற அளவுக்கு சில பிள்ளைகள் ஏன்னா சில பிள்ளைகள் எல்லா படமும் தெரியும். அப்போ நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா படம் பாருங்கன்னு சொல்லலை, பார்த்தாலும் தெரியும். இந்த VIP படத்தில் படத்தில் எந்த ஃபுல்லாக செங்கல் செங்கல் கட்டி இடையில ஃபுல்லாக என்ன நடக்குது, உடஞ்சி விழுற அந்த விஷயம் நடக்குது. செங்கல் அப்படியே ஃபுல் லொஸ்ட் எங்களுக்கு கம்பெனியில் சல்லி அடிக்கலுமா. அப்போ உங்களோட கையாலே பெரிய லொஸ்ட் உண்டாயிரும், செங்கல் எல்லாம் உடையிறதுமா இருந்தா. அப்போ நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கே டெஸ்ட் பண்ணி அந்த நியமத்துக்கு அடையில எடுத்தால் தான் எந்த திரவியம், செங்கல் மட்டும் இல்லை எந்த திரவியம் எல்லா மெட்டீரியலும் நீங்கள் செக் பண்ணணும். அப்போ இது வாரது திரவியங்களை வகைப்படுத்தல் ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். இது ஒரு நோட்னு மட்டும் பார்க்குவானா, இது பிழைச்சிச்சுன்னா முழு பில்டிங்கும் அவ்வளோ தாங்கலை. ஏன்னா மிச்ச நாள் உறுதியாயிக்காது, திரவியத்தில் தானே தங்கிக்குது ஃபுல்லாக. ஆகவே 1வது தலைப்பு திரவியங்களை வகைப்படுத்தல். ஆற்றப்படும் வேலைக்கேற்ப, இரசாயன சீர்மானக்கேற்ப, இயல்புகள் ஏற்ப, SLS நியமத்துக்கு ஏற்ப. இப்போ 2வது தலைப்பு போகும். 2வது உபதலைப்பு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகிறது கட்டிட நிர்மாணத்திற்கு பயன்படுத்தப்படும் கற்கள். இப்போ நான் திரவியங்களில் ஒரு மெயினான திரவியம் கல். இந்த பில்டிங்கு தேவையான கல்லை பற்றி நாங்கள் பார்க்குறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா. அப்போ இந்த மெயினாக நான் என்ன செய்கிறேன்னா 3 வச்சுக்கொள்கிறேன் தலைப்பு. 3 வகையான கற்கள் உண்டு. செங்கற்கள் பிரிக்டுவோம், அதே போல துண்டக்கற்கள் பிளாக்டுவோம், அதே போல கண்டைக்கல் அல்லது கருங்கல் ரபிள்டுவோம். அப்போ இந்த 3 டைப்பை நாங்கள் பார்க்க போகிறோம். அதோட மெயினான டைப் மிச்சம் கேள்விகள் வர டைப் இந்த செங்கல். இந்த செங்கல்ல உங்களுக்கு நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கே பார்த்து வந்துட்டீங்க SLS 39. இந்த செங்கல்ல நிறைய தலைப்புகள் உங்களுக்கு தெரியணும். அதை உள்ளுக்கு சப்பை நோட் பண்ணிக்கிறேன். 1வது தலைப்பு செங்கலின் உற்பத்தி படிமுறை. ஒரு செங்கலை நாங்கள் கையால் செய்ய மேலும் மெஷினால் செய்ய மேலும். கையால் செய்கிறத பற்றி உங்களுக்கு கட்டாயம் கேட்கலும். கையால் செஞ்சால் எப்படி நாங்கள் 1வது அதுக்கு தேவையான மண்ணை தயார் செய்கிற களிமண்ணை எடுத்து அதுலேயும் நிறைய அந்த அளவுக்கு நோட் தேவையில்லை. படிமுறை ஓட தெரிஞ்சிட 1வது மண்ணை தயார் செய்தல். சரியா? அப்புறம் அந்த மண்ணை எடுத்து மண்ணை சுத்தமான மண்ணை 1வது பார்த்து அவர் தயார் செய்கிற. அவர் அதை பதப்படுத்துகிற மண்ணை தண்ணி ஊற்றி அதை செஞ்சு நாங்கள் பதப்படுத்துகிறேன். இப்போ நீங்கள் நிறையா அந்த சட்டு அதே மாதிரி மண் பாண்டங்கள் செய்கிறத பார்த்தீங்கன்னா மண்ணுகளை தண்ணி ஊற்றி மிதிப்பாங்க. அது மாதிரி அதை மண்ணை பதப்படுத்துதல். அதுக்கப்புறம் நாங்கள் 3வது ஸ்டெப் அதை போயிட்டு அப்படியே அச்சிடும். ஒரு பொக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த நாங்கள் களிமண்ணை போட்டு அதை அந்த பொக்ஸ் ஷேப் எடுத்துட்டோம். அந்த பொக்ஸ் ஷேப் வந்துடும். அதை நாங்கள் அச்சிலிட்டது போகிறோம். அதை கொண்டு போயிட்டு அப்படியே உலர விடல். சரியா? அப்படின்னா வெயிலில் வைக்கிறோம். நாங்கள் வெயிலில் வச்சுட்டு அதை நாங்கள் என்ன செய்யறோம்னா
சூளையில் இல்லை அது போரணையிடும் நாங்கள் ஃபுல்லாக செங்கற்கள் அடுக்கி அதுக்கான சூடை கொடுக்குறது அது கொஞ்ச நாளைக்கான வச்சது போகிறோம் செங்கல் தயாராகிடும். அப்போ இதுதான் செங்கல்ல படிமுறை. இந்த செங்கல்ல படிமுறைகள் தெரிஞ்சுக்கணும். அது செங்கல் சிறந்த செங்கல்லை இனம் காண்பதற்கான பரிசோதனை. சிறந்த செங்கல்லை இனம் காண்பதற்கு பரிசோதனை. எப்படி நாங்கள் இப்போ என்ன செஞ்சிட்டீங்க, சிறந்த மண்ணை தாக்கி அதை பதப்படுத்தி அச்சிலிட்டு செங்கல்ல என்ன செஞ்சு உலர விட்டு வெயிலில் வச்சுட்டு தான் வெயிலில் வைக்கிறதா உலர விடல் அதை அப்படியே போட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க. இப்போ இது நல்ல செங்கலா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும். டெஸ்டிங் சிறந்த செங்கல்லை இனம் காண்பதற்கான பரிசோதனை முறைகள். ஒன்றாவது கடினத்துக்குரிய பரிசோதனை. கடினத்துக்குரிய என்னன்னா நாங்கள் காலத்தாக்கள் ஒரு 10 மணிக்கு தட்டி பார்த்து அதை பார்த்து சொல்லுவாங்க பழங்களை அதே மாதிரி தட்டி பார்ப்போம். அது மாதிரி இந்த கல்லுக்கு தட்டினா அதுக்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று வெளியாகும். சொல்லப்போனா உலோகத்திலிருந்து வரும் சத்தம் போன்று அதுக்குன்னு அடிச்சு உடச்சிட்டு கம்பி வாரலன்னு சொல்றல, சும்மா தட்டுற நேரம் இல்லாட்டி ஒரு மிட்டியால தட்டுற நேரம் உலோகம் வார சத்தம் போல வரணும். அதே போல அடுத்து நாங்கள் சொல்லுவோம் சுத்தியல் பரிசோதனை என்றும் அதை அடுத்து கடினத்துக்குரிய பரிசோதனை. கண்ணத்துக்குரிய பரிசோதனை என்று சொல்ற நேரம் கண்ணத்துக்கு நான் ஒவ்வொரு இந்த நோட் மிச்ச பேர் கிடைக்கிறல்ல நான் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் சொல்லிட்டு போறேன். சுத்தியல் பரிசோதனை சொன்னா இரு கற்களை ஒன்று அடிக்கும் போது அல்லது சுத்தி தட்டி பார்க்கும் போது உலோகத்தின் போர் சத்தம் வருது. அடுத்தது கடினத்துக்குரிய பரிசோதனை. ஒரு செங்கல்லை நான் கீரப்பட்ட இடத்துல இருந்து மூலப்பொருள் கலண்டு வராம இருக்கணும். அப்படி இருந்தா அது கண்ணத்துக்குரிய பரிசோதனை. அது நெருக்குதலுக்குரிய பரிசோதனை என்ன சொன்னா கிடை தரையில ஒரு செங்கல்லை வச்சு அதுக்கு மேல இணைக்குத்த ஒரு செங்கல் 1 மீட்டர் அல்லது ஒரு அடியில் போட்டு 2 செங்கல்கள ஒன்றுமே பாதிப்படையாம இருக்கணும். பக்கங்களுடையாம விளிம்புகளுடையாம அப்படி இருக்கணும். வெடிப்புகள் ஏற்படாம இருக்கணும். அப்படி இருந்தால் அது நல்ல செங்கல். அதே போல நீர் உறிஞ்சுதலுக்குரிய பரிசோதனை. அந்த நீர் உறிஞ்சுதல் பரிசோதனை நாங்கள் ஒரு தண்ணியில் செங்கல்ல ஒன்றாவது சும்மா வச்சு அதோட வழியில வச்சு நாங்கள் அதோட பாரத்தை நிறைய நிற்போம். அது போல நீர்ல வச்சு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நீர்ல வைக்கிற நேரம் நீர் என்ன அந்த செங்கல் என்ன செய்யும், நீரை உறிஞ்சு கொள்ளும். அப்ப நீர்ல உறிஞ்சு கொண்டது போறோம். அந்த நீர் உறிஞ்சல் விதத்தை நாம பார்க்கணும். நீர் உறிஞ்சல் வித சமன்பாடு நாங்க நீருள்ள போட போற W1 நிறைன்னு சொல்லுவோம். நீர்ல போட போற W1 நிறை கூடும். நீர் உறிஞ்சல் நிறை கூடும். W2ல இருந்து W1 கழிப்போம். நிறை கூடுத கொஞ்சம் கழிச்சு ஏற்கனவே இருந்த நிறை W1 பிரிச்சு விட்டு 100ஆல பெருக்கிட்டீங்கண்டா உங்களுக்கு நீர் உறிஞ்சல் வீதத்தை காட்டும். நீர் உறிஞ்சல் வீதமானது 20 வீதத்தை விட அதிகமாயின் என்ன செய்யும், அந்த செங்கல் சிறந்த செங்கல் இல்லை. ஆகவே அது ஒரு பரிசோதனை அப்படின்னு செஞ்சு பார்க்குது. அடுத்தது பரிணாமத்துக்குரிய பார்க்குற வெறும் கண்ணில் பார்க்குற நீ விளிம்புகள் நேராக இருக்குதா, பக்கங்கள் நேராக இருக்குதா, அது தோற்றம் சிவப்பு நிறத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்கறது பரிணாமத்துக்குரிய பரிசோதனை. அப்போ வெறும் கண்ணால் பார்க்கக்குள்ள வெடிப்புகள் இருக்குதா இல்லையா அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே நாங்கள் என்ன சொன்னேன், சிறந்த செங்கலின் சிறந்த செங்கலை இனக்கான பரிசோதனைகளை நீங்க படிச்சுக்கணும். கேட்கக்குள்ள இந்த பரிசோதனை சொல்ல தெரியணும். MCQ வரும், அதில் கூற்று கேள்விகள் வரலாம், இல்லாட்டி விளங்கப்படுத்துறதுக்கு வரலாம். அது சிறந்த செங்கல் இயல்புகள்னு சொன்னா சிறந்த செங்கல் இயல்பு ஒரு செங்கல் டெஸ்ட்ல இருந்து பாஸ் ஆகினா அது எல்லாமே நல்ல செங்கல் இயல்பு. அதை தவிர SLS நியமத்தப்பட நீளமகல உயரங்களை பத்திக்கிற சிறந்த இயல்பு. அதுதான் உதாரணமா சொல்றேன்டா. இப்ப சொல்றேன்டா சிறந்த செங்கல் இந்த டெஸ்ட்ல நாங்கள் தட்டி உலகத்தை போல் சத்தமாக ஒரு சிறந்த செங்கல், 1 மீட்டர் உயரத்திலிருந்து நாங்கள் 2 உடையாமல் இருந்தால் அது ஒரு சிறந்த செங்கல், நீர் உறிஞ்சல் 20 விட குறைவாக இருந்த ஒரு சிறந்த செங்கல். அதோட நீளம் பக்கம் உயரம் எல்லாம் கணக்காய். நீளம் 102.5, இந்த அகலம் 102.5, நீளம் 215 மில்லிமீட்டர், அதே உயரம் 65 மில்லிமீட்டர் இருந்தால் அது ஒரு சிறந்த செங்கல். அதே போல் சிவப்பு நிறத்தில் இருந்தால் அது ஒரு சிறந்த செங்கல். பக்கங்கள் வெடிப்புகள் ரெண்டுமே இல்லாமல் அந்த பரிணாமத்துடைய பரிசோதனை பார்க்குற நேரம் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் ஆகிற பாயிண்ட்கள் எல்லாமே சிறந்த செங்கலுக்கான இயல்புகளாகும். அடுத்த செங்கல் கட்டுந்துகளின் வகைகள். செங்கல் கட்டுந்த வகை 2017 MCQலையும் வந்துச்சு. சிறந்த கட்டில் செங்கல்ல சரியா நீங்க நிலைய வச்சு சரி நடுவில் உடைச்சிங்கண்டா அது வரப்போறது என்னது, குயின் க்ளோசர், இராணி முடிப்பு. அதே செங்கால நாங்க இந்த நடுப்பகத்தை விங்கால ஓரத்தை விட்டு அதே போல கிங் க்ளோசர், குயின் க்ளோசர், மிட்ரெட், பிரவலட் அப்படின்னு சொல்லி செங்கல் கட்டு துண்டுகள் இது ஒவ்வொன்றையும் படத்தோட உங்களுக்கு பேர் தெரியணும். அதே போல செங்கல் கட்டுமான வகைகள். இப்ப செங்கலை பத்தி உருவாக்கினீங்க, செங்கல் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, செங்கல்ல உடஞ்ச துண்டுகளும் தெரியும், எது துண்டுகள்னு தெரியும். இப்ப இதை வச்சு நீங்க செங்கல் கட்டுமானத்தை செங்கற்சுவர் ஒன்றை கட்ட போறீங்க. செங்கற்சுவரை கட்டுறதுக்கு 4 வகையான கட்டுமான சுவர்கள் இருக்குது. ஒன்று
நீடிசை கல்கட்டு கட்டுமானம். நீடிசை கட்டினா ஸ்ரீலங்காவில் பொதுவாக மிச்சமே நீடிசை என்ன சொல்றது, ஒரு செங்கல் எடுத்தோம்னா 3 பக்கங்கள் இருக்கும். ஒன்று அதில் தலைப்பக்கம், அதோட அகலம் பக்கம் வந்து தலைப்பக்கமாக. உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ஃபோனை செங்கல்லாம் எடுத்தேன்னா இது வந்து தலைப்பக்கமாகும். செங்கல் வச்சுக்கல நீளமாகிறவன் நான் சொன்னேன் நீடிசை பக்கண்டு. அதே மேலே இந்த படுக்கை நான் ஒரு செங்கலுக்கு மேலே செங்கல் வைக்கிற மேல் அல்லது கீழே மேல் பக்கம் அல்லது கீழ்ப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு செங்கலுக்கு மேல் அல்லது கீழ்ப்பக்கம், தலைப்பக்கம், நீடிசை பக்கம். இந்த நீடிசை பக்கத்தை மட்டும் வச்சு கட்டிட்டு போறது நாங்கள் சொல்லுவோம் நீடிசை கல்கட்டு. அது தலைப்பக்கத்தை மட்டும் வச்சு கட்டிட்டு போறது தலை கட்டுமானம். அதே போல ஆங்கில கட்டுமானம் இங்கிலீஷ் போன்னு சொன்னா இது ஸ்ட்ரெச்சர் போன், ஹெடர் போன். இது இங்கிலீஷ் போன் சொல்றது. முதலாவது வரி ஃபுல்லா நீடிசை கல்லாகவும் இரண்டாவது வரி ஃபுல்லா தலை கல்லாகவும் வரும். அப்ப பிளெமிஷ் கட்டுமானம்னு சொன்னா முதலாம் கல்வரியிலே தலைக்கல் நீடிசை கல்லும் மாறி 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 வரும். அப்ப அதை எப்படி கட்டுற, அதோட முகப்பு தோற்றம் எப்படி, இந்த 4 கட்டுமானத்திலே முகப்பு தோற்றம் தெரியணும். இந்த 4 கட்டுமானம் முதலாம் வரி கிடையாக பார்க்கணும், முதலாம் வரி இரண்டாம் வரி தெரியணும். 4 கட்டுமானத்தை எல் ஜாயிண்ட்ல முதலாம் வரி இரண்டாம் வரி தெரியணும். அதே போல டி ஜாயிண்ட்ல முதலாம் வரி இரண்டாம் வரின்னு தெரியணும். அப்ப இதை நீங்க பெட்ரிகள்ல உங்களுக்கு தேவையான பார்ட், அதே போல ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு வரைகிறதுக்கு இது கட்டாயம் வந்திக்குது வரலாம். இதுல டி ஜாயிண்ட் என்ன பெரும்பாலும் வரல, எல் வந்துட்டு மோப்பு தோற்றம் வந்துட்டு, அதே போல பிளெமிஷ் எல்லாம் என்ன பெரும்பாலும் வரல. அப்ப இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன். அப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது செங்கல் ஒன்றுட ஒரு செங்கல்ல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி நான் சொல்லிட்டீங்கிறேன். இன்னொரு பக்கம் எனக்கு தெரியும் காட்டிக்கிறேன். அப்ப இங்கால என்ன செங்கல் கட்டுமான வகைகளை சொல்லி இந்த வகைகளுக்கு நோட் பண்ணி, இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, சமரியில் இதை 2வது தலைப்பாக போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த துண்டக்கல்லையும் கருண்டக்கல்லையும் என்னுடைய நோட் வந்து இதில் வகைகளும் பயன்பாடு மட்டும் தெரிஞ்சுதான் போடும். சரி, துண்டக்கல் அல்லது அரிக்கல்வம், இது வந்து கருங்கல் அல்லது கண்டற்கல், இதனுடைய வகைகள். இதில் என்னென்ன வகைகள் இருக்கு, துளை கொண்டது, களம் கொண்டது, திண்மக்கல் அப்படின்னு இதில் வருது. இது உடை கற்கள், சக்கை கற்கள் இதில் வருது. இல்லைங்கிற பயன்பாடுகள். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இதில் இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் செங்கல்ல டைம் போகிறது டக்குனு குயிக்க போய் இதில் நீங்கள் பயன்பாடுகளும் தெரியணும். இப்போ இந்த வளைவான இடங்களுக்கெல்லாம் நாங்கள் தலைக்கல்லுமானங்களை வச்சு கட்டும். கிணறுகள் எல்லாம் நாங்கள் எப்படி கட்டுற தலைக்கல்லை வச்சு கட்டுற. நீடிசை கற்கள் ஸ்ரீலங்கா போர் பெரும்பாலும் மீகிறது. இது வந்து உறுதி கூடினது இங்கிலீஷ் போண்ட், அழகு கூடினது பிளெமிஷ் போண்ட். இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயம் தெரியும். இங்கிலீஷ் போண்டுக்கும் பிளெமிஷ் போண்டுக்கான வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இது ஒரு 2வது தலைப்பாக நான் பார்க்கறது கட்டிட நிர்மாணத்தில் பயன்படுத்தப்படும் கற்கள். அதில் செங்கல், பிரிக், பிளாக், ரபிள், செங்கல், அரிக்கல், அதே போல கருங்கல். இது உள்ளுக்கு வர வேண்டிய நீங்க என்ன வச்சுக்கிறது மெயினானது செங்கல் தலைப்புகளை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் போக போகிறோம் அடுத்த தலைப்பு. 3வது தலைப்பு முக்கியமான ஒரு தலைப்பு. எந்த பாஸ் பேப்பரும் கான்கிரீட் இல்லாமல் வராதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அதே போல பாஸ் பேப்பர் விட்டாலும் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு கான்கிரீட்றது மிகவும் பயன் தரக்கூடியதா. கான்கிரீட் இல்லாத பில்டிங்கே இல்லைன்ற அளவுக்கு பில்டிங் இப்போ முழுக்க கான்கிரீட்டே வச்சு கான்கிரீட் செய்யக்கூடியதாகவும் பெரிய பெரிய பாலங்களுக்கு உறுதி கூடதாகவும் இந்த எங்களுக்கு மிச்ச அத்தியாவசிய தேவையாக இந்த கான்கிரீட் காணப்படுது. இந்த கான்கிரீட்ல பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தலைப்புகள் தலைப்புகள் இன்னும் தருவேன்னா முக்கியமான சைட் 1வது சாந்து கலவை. கான்கிரீட்டை போகும்போது 1வது சாந்து கலவை. சரியா, சாந்து கலவை நாங்கள் எடுத்தோம்டா இதுலேயே ஒரு சாந்து கலவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று களிச்சாந்து. 1வது காலத்துல களிமண்ணால தான் செஞ்சு வீடுகள் கட்டினாங்க. அப்போ அது களிச்சாந்தாயிச்சு. 2வது சுண்ணாம்பும் மணல் சாந்து, சுண்ணாம்பையும் மணலையும் வச்சு ஒரு சாந்துகள் கிரியேட் பண்ணாங்க. அந்த களிமண்ணுக்கு மேலே சுண்ணா பூசி அது மண்ணால அது மாதிரி கண்டிச்சு அப்புறம் வந்துச்சு. அதே போல சீமந்து மணல் சாந்து மிச்சமே அதிகமானாங்க. சீமந்தையும் மணலையும் சேர்த்து நாங்கள் நினைக்கப்பட நீர் சேர்க்கிறா இல்லையாண்டு சீமந்து மணல் சாந்து சொன்னா நீரும் சேர்ப்பாங்க. அப்போ இது வந்து சீமந்த மணல் சார்ந்து அது மிச்சம் எடுத்து நாங்கள் 2 கல்களை பிணைக்கிறது அது மாதிரி இடங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம். அடுத்தது 4வதா சுண்ணாம்பு சீமந்த மணல் சார்ந்தும் யூஸ் பண்ணப்படுது. அப்போ இது 4 டைப். ஒன்றாவது சாந்து வகைகளை பார்த்துட்டு அதே மாதிரி தான் கான்கிரீட் என்னது எக்ஸ்ட்ராவாக கல் செய்கிறது, அவ்வளோதான். என்னது சிறுகற்கள் அக்ரிகேட் செய்கிறது. அப்போ நாங்கள் கான்கிரீட்டில் வரக்கூடிய மூலக்கூறுகள், அடுத்தது மூலக்கூறுகள் என்னது இருக்குது அங்கே நுண்திரள், அதே போல் கரட்டு திரள், அதே போல் அங்கே வருது நீர் வருது. நுண்திரள், கரட்டு திரள், நீர் இங்கே வருது. அப்போ நுண்திரளாக நாங்கள் என்னென்ன எடுப்போம்,
முந்தைய எடுக்கிறது நம்ம மணல் எடுப்போம். அதே போல கரெக்ட் திரளாக என்ன எடுப்போம், இங்க வரப்போற கரெக்ட் திரளா கல்லுகள். அதே போல சீமந்து பிளஸ் என்ன பார்க்க போறோம், இங்க நீர் வரும். அப்ப இது ஒன்றுக்கும் நீரை வந்து பார்க்குற நேரம் இந்த இடத்துல நீரை சேர்க்கிறது எப்படி, நீரை மிச்சம் சேர்த்தா ஒரு விஷயம் நடக்கும், நீர் குறைவாக சேர்த்தா ஒரு விஷயம் நடக்கும். நீரை சரியா சேர்க்கணும். வெப்பநிலை எஞ்சில கூடிய நடக்கும் குறைஞ்ச நடக்கும்ன்ற மாதிரி இந்த இடத்துல கொங்கிரீட் நீர் சீமந்து விகிதம். கொங்கிரீட் நீரை வந்து அதிகமா சேர்த்தா நடக்கும், குறைவாக அதிகமாயினா அது வந்து என்ன ஆகிரும், அதுலேயும் கூட மூலப்பொருட்கள் எல்லாமே மிக்ஸ் இல்லாமல் ஆகிரும். நீர் வரக்கோல இந்த பார்மானோட கீழே போயிட்டு மண்ணில் மேலே வந்து அது மிக்ஸ் இல்லாமல் ஆகிரும். அதே போல் இதில் வந்து நீர் குறைஞ்சினா ஒழுங்காக ஜெலியாக இந்த சீமந்து வர வேண்டிய அந்த ஒட்டுத்தன்மை வராது. அதே போல் சரியான அளவு நீர் பாட நீங்கள் அதில் சீமந்து விகிதம் தெரிஞ்சுக்கணும். கையால் நீங்கள் செய்கிற நேரம் 50% மெஷினால் செய்கிற நேரம் 40% நீங்கள் நீர் யூஸ் பண்ணணும். அப்போ கையால் எப்படி நாங்கள் செய்கிற மெஷினை எப்படி செய்கிறத பற்றி நான் பார்ப்போம். அப்போ அடுத்ததாக சொல்ல போனால் நாங்கள் கையால் செய்யக்குள்ள 50% 40% மாதிரி நாங்கள் விகிதம் பார்க்குற நேரம் சீமந்து நீர் விகிதம் பார்க்குற நேரம் இங்க 2க்கு 1 கையாலையும் அதே போல 2க்கு 2.5 அப்படின்னு சொல்றது 2க்கு. அதே போல நாங்க இயந்திரத்தால செய்யற நேரம் 2.5க்கு 1 நீர். அப்படின்னா சீமந்து வந்து நாங்க இங்க யூஸ் பண்றத பார்க்க அரவாசி இங்க யூஸ் பண்ணோம், இங்க யூஸ் பண்ண 2.5க்கு 1 வீதம்னு சொல்ற நேரம் நீங்க கையால் யூஸ் பண்ணலாம் 50%, இயந்திரத்துல யூஸ் பண்ண 40% நாங்க யூஸ் பண்ணோம். அடுத்ததாக நீங்க கொங்கிரீட் தரம் அல்லது இயல்பு தங்கி இருக்கக்கூடிய காரணங்கள். தரம் எதுல தங்கி இருக்குது, மூலப்பொருட்கள் தரம் ஏற்கனவே மூலப்பொருட்களை பார்த்துட்டோம். அதே போல திரள்களின் வகைகள் அதுல வரக்கூடிய வகைகள்ல இருக்குது. அப்புறம் கலவை விகிதம், இது 1க்கு 3க்கு 6 1க்கு 2க்கு 4 1க்கு 1.5க்கு 3 1க்கு 2 M2 15 30 கிரேட் ஒவ்வொன்று கலவை. அந்த கலவைக்கு போகிற அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுற சந்தர்ப்பமே இது. அந்த சந்தர்ப்பத்துக்கு அது வராட்டி அது ஒழுங்கான தரமாய்க்காது. அதே போல சேர்க்கப்படும் நீரின் அளவும் கருத்தில் கொள்ளணும், நீரின் அளவும் தெரிஞ்சுக்கணும். கடைசியாக வேலை செய்யும் தகைமை, வேலை எல்லாம் நல்லா இருந்து ஒழுங்கா நான் கட்டாட்டி ஒழுங்கான தரமிக்காது. ஆகவே கொங்கிரீட் தரம் தங்கியுள்ள காரியங்கள். அதே போல கொங்கிரீட் இயல்பு ஒரு நல்ல கொண்டு செஞ்சது போராடி இயல்பு என்ன வைக்கும் இயல்புகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது ஒரு வன்மையாக காணப்படணும், டக்குனு உடனே ஆகிக்கணும், உறுதி வன்மையாக ஆகிக்கணும். அப்ப நீண்ட கால பாவனை கொண்டிருக்கணும், டக்குன்னு உடஞ்சிடப்பட மிச்ச நாள் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். பொருளாதார ரீதியில இலாஃபும் தரக்கூடிய கொஞ்சம் செலவு மிச்ச நாள். அதை உதாரணத்துக்கு நீங்க சின்ன சல்லியை போட்டு ஒரு ஹோல் ஒன்று கட்டிட்டீங்க, இந்த ஹோலை நீங்கள் 10 வருஷமா நீங்கள் உடையாம ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் 2 கொடுத்துட்டீங்க, அதான் லாஃப் வருமா இல்லையா? அது மாதிரி சின்னதில் பெரிய லாஃப் இதை வைக்கணும். அதே போல் லேசாக டக்குன்னு கட்டி முடிக்கலுமான மாதிரி இதில் வரக்கூடிய அடுத்தது தீக்கு இந்த அதே போல் சூழல்ல இருந்து வரக்கூடிய அனர்த்தங்கள்ல இருந்து பாதுகாப்பு தரக்கூடியதா. மழை பெஞ்சோ உடஞ்சி விழுந்துடப்பட, தீ வந்ததோட இதாகிடப்பட, பூமி அதிர்ச்சிக்கு உடைஞ்சி விடாமல் இருக்கிற அளவுக்கு மாதிரி நாங்கள் இந்த கொங்கிரீட்டை இயல்பு இப்படித்தான் ஈக்கணும், இப்படித்தான் ஸ்டாண்டர்ட். ஒரு இன்ஜினியரிங் ஒரு சிவில் இன்ஜினியரிங் பொடி இப்படித்தான் ஈக்கணும், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இப்படிதான் ஈக்கணும், ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிக்கிற பொடி இப்படித்தான் ஈக்கணும் சில ஸ்டாண்டர்ட். அது மாதிரி இதுக்கும் ஒரு இயல்புகள். அதுக்கப்புறம் கொங்கிரீட்டின் கலவை விகிதம்னு சொல்லி ஒன்று பார்த்தேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இது தரம் தாழ்வு தாரணிகளை வன்மை உறுதி நீண்ட கால பாய் அப்படின்னு வாரதுல. அதே போல் தங்கியுள்ள மூலப்பொருட்கள் திரள் அதே போல் வாரதுல கலவை விகிதம்ன்றது வச்சு நாங்கள் கிரேட்டாக பிரிக்கிறோம். தரம் அதோட தரத்தோட M15 M30க்கான ஒரு டேபிளுக்கு அந்த டேபிளை நீங்கள் என்ன வச்சுக்கணும். அப்போ M15க்கானது 1க்கு 3க்கு 6. இதுக்கான சந்தர்ப்பம் என்னது, இது எங்கெங்க யூஸ் பண்ணலும் சாதாரண கீழே கொங்கிரீட்டை யூஸ் பண்ணுவோம். அதே போல் 1க்கு 2க்கு 4 இது M20, இது எங்க யூஸ் பண்ணுவோம். இதுல கல்லட சைஸ் எவ்வளோ, 1க்கு 3க்கு 6 கல்லட சைஸ் 38 50, 1க்கு 2க்கு 4 சொல்றது கல்லட சைஸ் எத்தனை வர போகுது 20. இது எங்க யூஸ் பண்ண போறோம், இது யூஸ் பண்ண போகிற இடம் நாங்கள் வலுவூட்டப்பட்ட கொங்கிரீட் அல்லது லிண்டல்கள், கதவுக்கு மேலே ஜன்னலுக்கு மேலே போட்டு நாங்கள் அந்த சின்ன கொங்கிரீட்டுக்கு லிண்டல் டோம் அங்கே யூஸ் பண்ணுவோம். அதே போல் நாங்கள் அடுத்தது M25 1க்கு 1.5க்கு 3 இது அதோட விகிதம். இது எங்கே யூஸ் பண்ணுற, இதில் கல்லட சைஸ் எவ்வளோ, இதுவும் 20 ஆகிக்கும். அதே போல் கல்லட
சைஸ் தறி அங்கால அடுத்ததாக நாங்கள் சந்தர்ப்பம் இது நாங்கள் பாரமான அதே போல் நீர் தாங்கிகள் வைக்கக்கூடிய பெரிய பாரமான இடத்துல நாங்கள் இது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது 30 இது வர 1:2 அப்போ இதில் இது விகிதம் கூட இது வந்து மிச்சம் உறுதியாகிக்கும். கல் சைஸ் 12 அதோட கல்லின் அதோட கரெக்டு தேர்தல் அளவு 12 காணப்படும். அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படிதான் டேபிளை ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கிறதுனா. அப்போ நான் இது மாதிரி பாடமாக்கல் இல்லை இது மைண்டில் நீங்கள் விளங்கி இதுக்கு எக்ஸாம் கேட்க சொல்ல தெரியுமா இருக்கணும். உதாரணத்துக்கு 1:3:6 38 சொல்லிட்டு இதில் சொல்ல தெரியும். 1 என்ன சீமந்தின் அளவு, 3 என்ன மணலின் அளவு, 6 என்ன கல்லுகளின் அளவு. இது வந்து கல்லின் இப்போ சீமந்து மணல் கல் இது கல்லின் அளவு சரியா. அப்ப சீமந்து 1 தாச்சின்னா மணல் 3 தாச்சி. அப்ப இது 1 தாச்சின்னா மணல் 3 தாச்சி. இது சீமந்து 1 தாச்சின்னா கல் 6 தாச்சி. அப்ப இங்க வரப்போற தாச்சின்னு சொன்னா சில அவங்களுக்கு தெரியும். நிறைய இடங்கள்ல இருந்து பாக்குறீங்க. நான் அளக்குறது அந்த அளத்து போடுறது இந்த விகிதத்துல இருக்கணும். இது அந்த வரக்கூடிய கல் சைஸ் 38 தொடக்கம் 50 தொடக்கம் இருக்கணும். அது மாதிரி நீங்க இதுல விளக்கம்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, அப்ப அடுத்தது கான்கிரீட் வார்ப்பு படிமுறை. முக்கியமான விஷயம். எப்படி கான்கிரீட் வார்ப்புனா கான்கிரீட் செய்யும் படிமுறை, வார்ப்பு படிமுறை. ஒன்னாவது நீங்க என்ன செய்யணும், நாம மூலப்பொருட்களை அளக்கணும். அது 1 தாச்சி 2 தாச்சி 4 அளக்கிறது. கான்கிரீட் செய்யறது கண்டிப்பா ஈடெக் மிச்சம் லேசி. நாங்க பார்த்ததுகளை வச்சு படிக்கிற மற்றவங்க அது எனப்படும் இது எனப்படும் அந்த வரை இந்த வரை ஒன்றுமே இல்லை. எல்லாம் எலக்ட்ரிக்கல் வயரிங் பார்க்கறது, நாங்க சர்க்யூட் போன்ல அதெல்லாம் பார்த்துக்கிறது. அதே போல உடம்புழுகிற மாதிரி சயின்ஸ் அது மாதிரி இது மாதிரி விஷயம் ஆர்ட் அப்படி இது அப்படி ஒன்றுமே இல்லை. சின்ன விஷயம். கான்கிரீட் நாங்கள் பார்க்குறது அன்றாட செய்கிறத கண்டிக்கிறோம். அதே போல் எல்லாம் படிக்கிற எல்லாம் ஆட்டோமொபைல் இன்ஜின் சம்மந்தமாக எல்லாம் வாங்கினது எவ்வளோ நாங்கள் ஓட்டுறோம் நாங்களே செய்கிறோம். ஆனால் அது மாதிரி எல்லாம் அன்றாட இருக்கிற விஷயம் தான் இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி. லைஃபுக்கு தேவை எல்லா சைடும் வெல்டிங் சைட் ப்ரொடக்ஷன் சைட் எல்லாமே வாரது தேவையானது. லேசி பாய்ஸ்க்கெல்லாம் லேஸாக இன்ஜினியர் ஆகக்கூடிய ஒரு பாதி. ஆனால் லேஸாகன்னு சொன்னால் இது ஷார்ட்கட்ன்ற மாதிரியும் இல்லை, படிக்கணும். நான் சொல்றது ஏழாமண்டு இல்லை, ஏழும் எல்லாருக்கும். நம்ம நல்ல விளையுங்க. இந்த கான்கிரீட் செய்யறதை நீங்கள் கண்டிப்பீங்க. ஒன்றாவது நாங்கள் என்ன போடுறேன், சீமந்தி மணலையும் ஒரு கலர் வக்காலும் மிக்ஸ் பண்ணுறேன். அது அளத்தல் 2 வகை அளப்பம். ஒன்று கனவளவு படி வீதமாக்கல் அது நிறைப்படி வீதமாக்கல். கனவளவு படி வீதமாக்கல்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை வந்து அதுக்கு மானிப்பெட்டி யூஸ் பண்ணுவோம். மானிப்பெட்டி 2 அளவுலேயும் 400 தர 350 250, 450 தர 350 400 தர 350 290. உயரம் கூடது கல்லுகளுக்கும் உயரம் கொஞ்சம் சீமந்தி மணல்களுக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதே போல் நிறைய படி வீதமாக்கல் யூஸ் பண்ணாங்க. அதை புறவு காலத்துக்கு வரலை. ஏன்னா நிறைய அளந்து போட்டது சரி வரல. மிகவும் மிச்சமே யூஸ் பண்ணுறது கனவளவு படி வீதமாக்கல். அடுத்ததாக நாங்கள் வந்தோம்டா கலக்கிற மெத்தட். எப்படி மெஷினால கலக்க மேலும் கையால கலக்க மேலும். கையால கலக்கிறது சீமந்தி மணலையும் 1 நிறம் வரக்காலம் கலக்கிறது. அதுக்கு மேலே நாங்கள் அதை தட்டையாக பரப்பி அதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யற எங்களை சிறு கற்களை தூவி அதுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்டா வரும். இது எல்லாரும் மைண்ட்லேயே முன்னாடி வீடியோ சரி பாருங்க. நான் இன்ஜினில் 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் வீடியோ காட்டுறது மைண்டில் வந்துச்சு. அது மாதிரி இதுவும் வரும். அடுத்தது இப்போ களத்து முடிஞ்சு கான்கிரீட் ரெடி. இப்போ கான்கிரீட் எங்கே தேவை அங்கே போயிட்டு இடணும். இடண்டு மட்டும் போட்டாலும் சரிதான். ஆனால் கொண்டு செல்றது தான் சரியானதே. இங்கே நேரத்து கொண்டு செல்ற நேரம் நீங்கள் அதிர்வாமல் கொண்டு செல்லணும், குலுங்காமல் கொண்டு செல்லலாம் தான். குலுக்கி போகிற நேரம் கல்லுகள் அப்படியே கீழே பாராமல் கீழே வரும். மண் அப்படியே தண்ணிகள் அப்படின்னு நிறையாக மேலும் அந்த மிக்சிங் இல்லாமல் ஆயிடும். அதே போல் பாத்திரங்கள் கொண்டு செல்லும்போது கவனிக்க வேண்டிய விடங்கள் இருக்குது. பாத்திரங்கள் துளையிலாக இருந்தால் தண்ணீர் வடிஞ்சு போனிச்சு நாங்கள் மிக்ஸ் இல்லாமல் ஆயிடும். அப்போ அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. கொண்டு செல்றதும் கவனிக்க வேண்டிய விஷயம். பாஸ் பேப்பர்லையும் கேட்டுக்கிறான். அதே போல் இடுற நேரம் நீங்கள் என்ன செய்யணும், 1 மீட்டருக்கு உயரம் இல்லாமல் இடணும். அதே போல் தட்டை இட்டு நீங்கள் அதை பரத்தி இடணும். அப்போ இது மாதிரி இடல்ல நீ ஏன்னா மிச்சம் உயரமாக இட நேரம் பாரமான பொருள் தான் ஃபஸ்ட்டுக்கு வரும். அப்போ கல் மண் தனி மிக்ஸ் இல்லாமல் ஆகிடும். அப்போ கான்கிரீட் இடுற நேரம் நீங்கள் கவனிச்சு விடுத்து விடயங்களும் மிக்குது. அப்போ அடுத்த இறுக்கமாக்கல் ஒரு முக்கியமான விஷயம். இது இன்ஜினியர் தான் மெயினாக செய்வார். இறுக்கமாக்கலில் நாங்கள் மெஷினால் இறுக்கமாக்க மேலும் கையால் இறுக்கமாக்க மேலும். கையால் இருக்க ஒரு உலோகத்துண்டால் நாங்கள் அதை ஃபுல்லாக அதை இறுக்கமாக்க நேரம் உள்ளுக்கிற வலி குமிழிகள் எல்லாம் வெளியே எடுக்கிறோம். அப்படின்னா உள்ளுக்கு தேன்கூடு துளைகள் உருவாகாமல் இடைவெளிகள் வராமிக்கிறது காரணமாகிக்கும். அதிகமாக இறுக்கமாக்கப்படாது. இறுக்கமாக்கினாங்க குழம்பு படமேல ஒரே இடத்து மிச்சம் இதாகிட்டு இருந்தா. அப்போ அந்த வலிகள் அப்படின்னா நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுற கம்பிகளுக்கு கான்கிரீட்டில் யூஸ் பண்ணுற கம்பிகளுக்கு நான் சொல்லுவோம் கம்பிகள் அல்லது நோட் பண்ணி போகிறேன்டா வலியூட்டிகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும், டச் படாத வகையில் பார்த்து நாங்கள் இதாக்கணும். அதே போல்
இறுக்கமடைதல் இன்னும் அது வேணாம். ஒரு நோட்டை நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும். பதப்படுத்தல், இதில் கொங்கிரீட்டை ஈரழிப்பு தன்மை நீங்கள் பேண்டது. நான் இந்த கொங்கிரீட்டில் ஒரு டேபிள் ஒன்று சாதாரண கொங்கிரீட்டுக்கு சாதாரண சீமெந்து போர்ட்லெட் சீமெந்தால் செய்கிற கொங்கிரீட்டில் ஆரம்ப இறுக்கமடையும் காலம் 30 நிமிஷமாகவும் இறுதி இறுக்கமடையும் காலம் வந்து ஆரம்ப இறுக்கமடையும் காலம் இறுதி இறுக்கமடையும் காலம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டும். ஏன் காரணம்டா உங்களுக்கு நீருள்ளுக்கு செய்கிற நேரம் எதை வச்சு செய்கிற அப்படின்ற ஒரு நுழைஞ்சிக்கணும். சரியா? ஒரு சாதாரண சீமந்தில் வந்து 30 நிமிடம் ஆரம்ப இறுக்கமடையும் காலம், 10 அவர் இறுதி இறுக்கமடையும் காலம். அதே விரைவாக இறுக்கமடையக்கூடியது. விரைவாக நீருள்ளுக்கான விரைவாக இருக்கும் 5 நிமிஷத்தில் ஆரம்ப இறுக்கமடையும் காலம், இறுதி இறுக்கம் கூட இருக்கும். இறுதி இறுக்கமடையும் காலம் நான் ஈரழிப்பு தன்மை பேணி வச்சுக்கொள்ளும். இந்த ஈரழிப்பு தன்மை வச்சுக்கொண்டு தான் பதப்படுத்தணும். இதுக்கு நாங்கள் நீர்களை ஊற்றணும். அதை நீரை ஊற்றி வச்சு நாங்கள் என்ன செஞ்சதோடு ஊற்றுறல, கொஞ்சம் நாங்கள் அதுக்கான மால்வே ஃபேம்பேக் உரமாக்கி அதை நாங்கள் ஃபேம்பேக் என்ன மால்வேன்னா கவியுண்ட நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் நான் போக சொல்வேன். அப்போ நீங்கள் நீரை வந்து ஊற்றக்கொள்ள என்ன ஈர ஓலைகள், சாக்குகள், மண்ணுகளை சேமித்து வச்சு அதே போல் உமிகள், அந்த மரத்தூள்களை வச்சு ஊற்றுனா மிச்சம் அதில் தாக்கி பிடிக்கும். அப்போ நீருக்காக மிக காரணமாக இருக்கும். அப்போ எனக்கு சொன்னது கொங்கிரீட் தலைப்பில் சார்ந்த கலவைகள் என்னென்னா, கொங்கிரீட் மூலக்குருக்கள் என்னென்னா, கொங்கிரீட் நீர் சீமந்து விகிதம், அதே போல கொங்கிரீட் தரம் இயல்புகள் என்னென்ன, கொங்கிரீட் கலவை வீதம் 15-30 சந்தர்ப்பத்தோட டேபிள், கொங்கிரீட் வார்ப்பு படிமுறை, அளத்தல், கலத்தல், கொண்டு செல்லல், இடல் இறுக்கமாக்கல், பதப்படுத்தல். இதுவரை காலம் ஃபுல் தெளிவு வைக்கணும். இப்போ யோசிக்கலாம், என்னடா இவர் எப்படி கத்திக்கிறாருன்னு. நீங்கள் இதை பார்த்து கொண்டே கூட மைண்ட் அப்படியே இது சரி மறக்காது. எனக்கு வேணும் நீ எக்ஸாம் மறக்காம உங்களை அனுப்பணும். ஆட்டோமொபைல் சீல் ஃபுல் நோட்ஸ், அதனால் எலக்ட்ரானிக்ஸ் டிடிஎஸ் லெவலிங் எல்லாம் ஃபுல் அப்படியே கணக்கோட போகிறோம். இது மாதிரி தொடர்ந்து பயணிக்க போகிறோம். எனக்கு எலக்ட்ரானிக் தெரியுமா தெரியாமல் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லேன்னு கவனிச்சுக்குவோம். நிறைய பேர் நினைச்சிருக்கிற நான் செய்கிறதா எலக்ட்ரானிக் தெரியாது. சரி, அதையும் பார்ப்போம். அப்போ நான் சொல்ல வர்றது இதை இப்படி ஒன்றாவது நீங்கள் சமரியாக நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் கீழே தருவேன். இந்த அழிச்சிட்டு நான் அது கொங்கிரீட்டில் இன்னும் தலைப்புகள் தரப்போகிறேன். அப்போ கொங்கிரீட்டில் நான் தொடர்ந்து போகிறோம். கொங்கிரீட்டில் இன்னும் தலைப்புகள் இருக்குது. இந்த தலைப்புகள் இன்னும் தலைப்பு தருவேன். எனக்கு அவ்வளோ பெரிய பார்ட் கொங்கிரீட்டும் கூரையும் பெரிய பகுதி. அந்த ரெண்டும் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரக்கூடிய கட்டுமான தொழில்நுட்பத்தில் வரக்கூடிய பெரிய பகுதி தான் கூரையும் கொங்கிரீட்டும். அப்போ கொங்கிரீட்டை பற்றி தான் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கொங்கிரீட்டில் அடுத்த தலைப்பை நான் பார்க்குறது கொங்கிரீட்டின் வகைகள். 2 வகையான கொங்கிரீட். ஒன்று சாதாரண கொங்கிரீட், எளிய கொங்கிரீட், சாதாரண கொங்கிரீட். அதே போல் வலுவூட்டப்பட்ட கொங்கிரீட். வலுவூட்டப்பட்ட ஒன்றுமே இல்லை. உள்ளுக்கு நம்ம வலுவூட்டிகள் கம்பிகள் போட்டு செஞ்சால் அது வலுவூட்டப்பட்ட கொங்கிரீட், கம்பி இல்லாமல் செஞ்சால் சாதாரண கொங்கிரீட். அவ்வளோதான். வலுவூட்டப்பட்ட 2 டைப்பில் செய்வோம். ஒன்று முன்தகைப்பு வலுவூட்டல், அடுத்து பின்தகைப்பு வலுவூட்டல். முன்தகைப்பு வலுவூட்டல்னு சொன்னால் நான் கம்பிகளை வச்சு அதை கட்டி அதுக்கு மேலே கொங்கிரீட் பண்ணுறது. பின்தகைப்பு வலுவூட்டல்னு சொன்னால் அந்த கம்பிகள் போட்டு தான் இடைவெளிகள் துவாரம் வச்சு அதை நான் ஃபுல்லாக கொங்கிரீட்டை போட்டுட்டு அந்த துவாரத்தினூடாக கம்பிகள் அனுப்பி மெஷினூடாக இழுத்து பிடிச்சி அந்த துளைகளினூடாக நாங்கள் சீமந்து உயர் அமுக்கத்தோட போகிற நேரம் கொஞ்ச நேரத்தின் பின் அதை என்ன செய்யும்டா, அது அப்படியே சீமந்து எல்லாம் உள்ளுக்கும் இறுகிக்கும், அதே போல் காய்ந்திக்கும். அப்போ நான் மெஷினில் ஓரத்தை இதாக்கி கம்பிகளை வெட்டி விட்டோம்டா. இதில் நான் முன்தகைப்பு அந்த வலுவூட்டப்பட்டவங்க வீட்டில் முன்தகைப்பு வலுவூட்ட எப்படி நடக்குது, பின்தகைப்பு எப்படி நடக்குதுன்னு வீடியோ காட்ட நோட்டும் தருவேன். அடுத்தது வார்ப்பு படிமுறை. வார்ப்பு படிமுறைன்னு சொன்னால் ஓரிட அப்படின்னா ஒரு கொங்கிரீட்டை உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு இடத்துல செய்கிறது, ஏதாவது ஒரு இப்போ நான் டேமேஜ் கட்டுற நேரம் மூடுறதுக்கு அந்த கொங்கிரீட்டை வந்து நான் அங்கனைக்கே செஞ்சு போட மேலும் இல்லை இன்னொரு இடத்துல செஞ்சு கொண்டாந்து போட மேலும் அங்கனைக்கே செஞ்சு போட்டால் நாங்கள் ஓரிட வார்ப்புண்டுவோம். இன்னொரு இடத்துலையும் செஞ்சு கொண்டாந்தால் 3 வார்ப்புண்டுவோம். இந்த ஓரிட வார்ப்பு முன்னாடி அனுகூலம் பிரதிகூலம் தெரிஞ்சுக்கணும். 2 அனுகூலம் பிரதிகூலம் தெரிஞ்சுக்கணும். அனுகூலம் பிரதிகூலம் 2 தெரிஞ்சுக்கணும். அனுகூலம் ஓரிட வார்ப்பு அனுகூலம் என்ன, நீங்கள் ஓரத்தில் செய்கிறத இன்னொருத்திலேருந்து கொண்டாடுற ஹயர் செலவு இல்லாமல், அதே போல் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து செய்கிறதால என்ன நடக்க போதும் கொண்டாடுற செலவு, அதே போல் கொண்டாடுற நேரம் என்ன ஆயிலும் முன்வார்ப்பின் பிரதிகூலன் ஓரிட வார்ப்பின் அனுகூலமாகவும் ஓரிட வார்ப்பின் பிரதிகூலன் முன்வார்ப்பு அனுகூலமாகும். இதுதான் விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டாட நேரம் வாகனங்களில் கொண்டாடக்குள்ள அதிர்வுக்கு ஏற்பட்டு உடையலுமே கொங்கிரீட், அதே போல் இறக்கிறதுக்கு ஏற்றத்துக்கு ஆட்கள் தேவை, அதுக்கான செலவு அது மாதிரி செலவு அதிகமாக இருக்கும். அதே போல் முன்வார்ப்புட அனுகூலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஓல்டாரோட பெருதிக்குள்ள நினைக்குது ரெண்டையும் சொல்லி உடனடி. அப்போ ஓல்டாரோட பெருதிக்குள்ள நினைக்கிறது ஒரு இடத்துல செய்கிறதால எனக்கு காலநிலை அதிகம் எடுக்கும். அதே போல் காலநிலைகளுக்கு பாதிப்பை ஒரே இடத்துல செய்கிற கால பாதிப்பு. அதே போல் இடவசதிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இடம் செய்கிற இல்லாட்டி நாங்கள் 3 நாளில் நாங்கள் ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்துட்டோம், டக்குனு செஞ்சு இங்கே கட்டி முடிதோடு நான் கொண்டு வைக்கிறேன். காலநிலை வீணுரையமாவது அது குறுகிய நேரத்தை கட்டி முடிக்கிற முன்வார்ப்பில். அதே போல் எனக்கு முன்னாடி இன்னும் ஒரு பயன் காலநிலை இடைஞ்சாக ஏற்கனவே நான் சொல்லி செஞ்சு வச்சிருவோம். அப்போ அது மாதிரி முன்வார்ப்பு ஓரிட வார்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தகைப்பு வளையங்கள் ஒரு ஏதாவது ஒரு கொங்கிரீட் தூணுக்கும் நாங்கள் வலுவை கொடுக்குற விஷயம் அது வளைவிற்கேற்ப எது குறைவாக வளையுதோ அந்த பக்கம் நெருக்கல் வளையமாகும், எது அதிகமாக வளையுதோ அது இழுவை வளையாமல் 2 வளையங்களை பிரிக்கிற நொதுமல் வளையமாக குறிப்போம். அதே போல் 2 வளையங்கள் இந்த இது நெருக்கல் தகைப்பு இழுவை தகைப்புக்கு மாறாக இன்னும் ஒரு தகைப்பு கொய்வு தகைப்பு ஏற்படும். பீம்கள் எல்லாம் அதை இழிவாக்குற மெத்தட் எப்படி? நாங்கள் ஏந்திகளை கட்டணும். ஏந்திகளை முழு நீளத்திலும் 3 1 பங்கு நீளம், அந்த நீளத்தை 3ஆல் பிரித்து வர பங்கு ஓரங்கள் 2 ஏந்திகளை கிட்ட போட்டு நெருக்கமாக நாங்கள் ஏந்திகளை விளக்கமாக சொல்கிறது இவ்வளோத்தான். இதை நாங்கள் நோட்டில் போய்ட்டு பார்த்து எக்ஸாம் ரெடி ஆகுறோம். இது ஒரு விஷயமா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோ ஏதோ எல்லாம் இப்படி தான். இப்போ நீங்கள் பில்டிங் இதுக்கு முந்தைய கஷ்டமான ஆக்கள் இப்போ இதுக்கு முந்தைய லேசி சொன்ன ஆக்கள் பாருங்கள், நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் கிளியரா, இது மாதிரி உங்களுக்கு சொல்லலுமா சொல்லலாட்டி இன்னும் நீங்கள் ரெடி ஆகணும். சும்மா நோட்டை பார்த்துன்னு எனக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும் இதெல்லாம் ஒரு யூனிட்டாண்டிக்கப்படா. இதை வச்சு 2 பெட்ரிக்கல் ஒரு எஸ்ஏ ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பகுதி. அதே போல் எம்சிக்யூல பல எம்சிக்யூ வருது. பாஸ்ட் பாருங்க 7க்கு மேல் எம்சிக்யூ 10 7 எம்சிக்யூ வருது. அப்போ அவ்வளோ முக்கியமான ஒரு பகுதி. அப்போ நாங்கள் இங்கே போனோம்டா இந்த தலைப்பு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, கான்கிரீட்ல அடுத்த தலைப்பாக கான்கிரீட்டின் வகைகள் நோட் பண்ணுங்க. சாதாரண கான்கிரீட், வலுவூட்டப்பட்ட கான்கிரீட். அதே போல் வலுவூட்டப்பட்ட ஒரு 2 பிரிவு, முன்தகைப்பு வலுவூட்டல், பின்தகைப்பு வலுவூட்டல். இந்த முன்தகைப்பு வலுவூட்டல் பின்தகைப்பு வலுவூட்டலையும் ஓரிட வார்ப்பு முன்வார்ப்பையும் மிக குழப்பிக்கொள்ளும், மிக்ஸ் பண்ணிக்கொள்வாங்க. இது வேற வார்ப்பு செய்யறது ஓரிட வார்ப்பு அங்கனக்கே செய்யறது. இது அணுக்குல பெருதுக்குள்ள தெரிஞ்சுக்கணும். அதே போல் தகைப்பிட வகைகள் என்ன, நெருக்கல் தகைப்பு, இழுவை தகைப்பு, அதே போல் கொய்வு தலைப்பு. இப்போ இதை தவிர இன்னும் கான்கிரீட்டுக்கு தலைப்புகள். அப்போ அடுத்த தலைப்பு கான்கிரீட்டில் போக போகிறேன். அப்போ கடைசி கான்கிரீட்டில் இன்னும் தான் நீங்கள் யோசிக்கலாம். கான்கிரீட்டில் இன்னும் 2 தலைப்பு. அப்போ இதோட தான் கான்கிரீட் ஃபுல் சம்மரி முடியுது. 3ஆவது தலைப்பு முடியுது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னும் எந்த கேள்விக்கு போகல. எப்போ கேள்விக்கு போய் அவசரப்பட வேணும். கேள்வி செய்யறதா முக்கியம். உங்களுக்கு முழு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் கிளியர் ஆகுறதா கேள்வி செய்கிறதா முக்கியம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நாலேஜ் ஃபுல்லாகி நீங்கள் ஃபுல்லாக ஏ லெவலில் நல்லா செய்கிறதா அந்த 50 கேள்வி செய்வேன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கான்கிரீட் வலுவூட்டிகள். கான்கிரீட் வலுவூட்டிகள் சொல்ல கூட கம்பிகள், அந்த கம்பியோட வகைகளுக்கு உருளை வடிவ கம்பி, முறுக்கு கம்பி, நரம்புறுக்கு கம்பி, அதை ஒவ்வொரு இழுவை வலிமை உங்களுக்கு நியூட்டன் மில்லிமீட்டர் -2 தெரியணும். அதே போல் இன்னைக்கு வரக்கூடிய கம்பிகளில் வகைகளும் இழுவை வலிமையும் தெரிஞ்சால் போதும். சரியா, கம்பிகள் வகை போதும். அடுத்தது சோர்வு வீழ்ச்சி பரிசோதனை, ஸ்லம் டெஸ்ட் சொல்லி கடைசியாக வர்றது. இந்த டெஸ்ட் என்ன செய்யணும், கான்கிரீட்டின் நாங்கள் அந்த இறக்க உயரத்தை வச்சு அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் நாங்கள் பார்ப்போம். அதை எப்படி நாங்கள் இதாக்குற ஒரு உருளை வடிவ ஷேப்பில் கூடிய அந்த ஃபோட்டோஸ்லேருந்து நான் ஒன்று காட்டிலும் அதை நாங்கள் என்ன செய்வோம்னா அதில் நாங்கள் கான்கிரீட்டை தட்டாக ஊற்றி நாங்கள் அங்கே உருளை ஒன்றை இறுக்கமாக தட்டி ஃபுல்லாக நிரம்பிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு நாங்கள் மறுபக்கம் திருப்பி வைக்கிற நேரம் எவ்வளோ இறக்கம் இருக்குதோ அதோட இறக்கத்தை நாங்கள் அளவிடுவோம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு தெரியணும் சோர்வீழ்ச்சி படிமுறை. சம் டெஸ்ட் அடித்து பாருங்கள் யூடியூப்பில். அதில் படிமுறைகள் நீங்கள் ஃபுல்லாக சொல்ல தெரியணும். அதே போல் படம் வரைஞ்சி செஞ்சால படம் வரைஞ்சி சொல்ல தெரியணும். அதே மாதிரி இறக்க அளவு, உதாரணத்துக்கு அப்படி அளவு 10 தொடக்க 25 மில்லிமீட்டர்ல இருந்தா அதை எங்களுக்கு யூஸ் பண்ண அத்திவார மேடைக்கு. அதே மாதிரி 25 தொடக்க 40 இருந்தா வீட்டு அதை இறக்க அளவை வச்சு சொல்ல தெரியணும். வீட்டு தலைமுடிப்பு யூஸ் பண்ணலாம். அதே போல 100 தொடக்க 125 இறக்க அளவு மிச்ச நீர் கொண்டிருக்கும். அதை நீர் கீழ் விலைகளை பயன்படுத்தலாம். அப்ப நான் சொல்லுவாரு இதெல்லாம் கூகுள் அடிச்சு பாருங்க, நோட் செய்ய. நான் சொல்ற நோட் யாருக்காவது இப்படி எல்லாம் இல்லைன்னு சொன்னா கண்டாயம் எனக்கு கண்டெக்ட் பண்ணுங்க, நான் பேசுறேன். அப்ப இது வேண்டாம், சிங்கள மீடியத்துல இருந்து தமிழ் மீடியம் அதே போல கூகுள்ல இருந்தும் சர்ச் பண்ணி எடுத்த நோட்ஸ்கள் எல்லாம் இதாக்கி. ஏன்னா சில இடங்களில் சில எங்களுக்கு ஒரு 7 புற விளங்கும். இதை கொஞ்சம் இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த நோட் எங்களுக்கு கிடைக்கல, யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு இந்த நோட் இங்கே இல்லையே, அப்போ நாங்கள் அங்கே போய் போட்டு யூனிவர்சிட்டி கொடுத்த நல்ல இடமா புற விளங்க அப்படி விளங்காதவர்கள் கேளுங்க, நான் சொல்றேன். இந்த மறு அப்போ கான்கிரீட்டை கடைசி 2 தலைப்புகள் கான்கிரீட் வலுவூட்டிகள் கம்பிகள் யூஸ் பண்ணுற இதில் வரக்கூடிய டெஸ்ட்.
ஸ்லம் டெஸ்ட். அப்போ இதில் ரெண்டு உபதலைப்பு உண்டு வகைகள், அடுத்தது இழுவை வலிமை. இதில் ஸ்லம் டெஸ்ட் படிமுறைகள் தெரிஞ்சுக்கணும். இது அப்போ நாங்கள் 3 தலைப்புகள் பார்த்துட்டோம். 1வது தலைப்பு நாங்கள் பார்த்தது திரவியங்களின் வகைகள், அதை உள்ளுக்கு வரக்கூடிய சம்மரி தந்துட்டு. 2வது தலைப்பு பயன்படுத்தப்படுகிற கற்கள், 3 டைப், 3 கற்களையும் பற்றி சொல்லிட்டேன். 4வது கருங்கல்லுக்கான நோட், அது அதே போல் பிளாக்களுக்கான நோட்டை நான் தருவேன், கேள்விகளும் செய்வோம். ஒன்றும் பயப்பட, நீங்கள் தொடர்ந்து கிளாஸ் கவனிச்சுட்டே இருங்க. அதே போல் 3வது தலைப்பு கொங்கிரீட், பெரியதொரு தலைப்பை ஃபுல்லாக நினைவுபடுத்தி உங்களுக்கு ஃபுல்லாக சம்மரியாக தந்துக்கிறேன். உங்களோட தாளில் நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மரியை போட்டு அப்படியே இந்த 3 தலைப்பை நோட் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் போகிறது கேள்விகள், MCQ கேள்வி இல்லை, இதை தவிர ஸ்ட்ரக்சர் கேள்வி போகிறோம். வாங்க கேள்வி போகிறோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மரியை செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு 3 தலைப்புகளை தந்துட்டேன். அதில் கொங்கு கணக்கில் பார்த்துட்டோம். இன்னும் அப்படியே பார்த்துட்டு போகிறத பார்க்க நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ நான் கொஞ்சம் கேள்விகளுக்கு போயிட்டு அடுத்த சம்மரிக்கு போகும். அப்போ நான் கேள்விகளுக்கு போகிறேன். இந்த பார்த்த 3 தலைப்புகளுக்கு உள்ளுக்கு கேள்விகளுக்கு போகிறோம். எந்த கேள்வி? இங்கே 2 மாதிரியான கேள்விகள் இருக்குது. ஒன்று உங்களுக்கு தந்த 50 MCQ, அதுக்கு நான் இப்போவே போகலை. அந்த கேள்விக்கு போகும்போது கொஞ்சம் முக்கியமான கேள்விகளை போயிட்டு வர போகிறேன். ஏன்னா சில நேரம் உங்களுக்கு தெரியாத நோட்கள் இந்த கேள்விகளில் வரையிலும். அமைப்பு கேள்விகளுக்கு நான் போயிட்டு நான் அப்படியே வரப்போகிறேன். அப்போ நாங்கள் அமைப்பு கேள்விக்கு போகிறோம். இப்போ நான் போகிறது அமைப்பு கேள்வி, ஸ்ட்ரக்சர் டைப், மாடல் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ், அமைப்பு கேள்விகள். இந்த அமைப்பு கேள்விகளை செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இப்படி அமைப்புகள் வருமா இல்லையா? நாங்கள் இப்படி கேள்விகள்லேருந்து இப்படி அமைப்பு கேள்விகள், எஸ்ஐ கேள்விகள், MCQ கேள்வி எடுக்க நீங்கள் எந்த கேள்வி வந்தாலும் உங்களுக்கு செய்யலும் ஆயிக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு அமைப்பு கேள்விகளை போகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாத நோட்ஸ் எல்லாம் நீங்கள் கிடைக்கலும். அப்போ கேள்வி 1வது கேள்வி, நமது நாட்டில் கட்டிட நிர்மாண துறையில் பெருமளவு பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாக செங்கல் காணப்படுகிறது. செங்கல்ல பற்றி சொல்றான். செங்கல்ன்றது நான் 2வது தலைப்பில் பார்த்தோம். 2வது தலைப்பில் செங்கலை பற்றி முக்கியமான விஷயம் நிறையா சொன்னேன். அப்போ செங்கல் அதிக அளவு பயன்படுத்தப்படுது. இது அதிக அளவு கிராமிய மட்டங்களில் குடிசை கைத்தொழிலாக உள்ளது. கைத்தொழில்கள் நிறைய கைத்தொழில் வகைக்கு அதில் நீங்கள் சொல்கிறார் குடிசை கைத்தொழிலாக உள்ளது. அதே போல் முக்கியமாக செங்கல்லை கொண்ட அநேகமான கட்டுமான முறையில் கட்டமுறை. இப்போ செங்கலை பற்றின ஒரு தரவு தந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு செங்கல் உற்பத்தியின் 4 படிமுறைகளை தருக. 4 படிமுறை சொல்லி உங்களுக்கு சொல்ல தெரியணும். அப்போ ஆன்சர் எழுதிக்கோங்க. 4 படிமுறை. நீங்கள் இந்த 1வது இந்த கேள்வி உங்களுக்கு இதுக்கான கேள்வி டியூட் நான் கீழே போட்டிக்கிறேன். அந்த கேள்வி டியூட்டை எடுங்க, எல்லாரும் எடுத்து இதை நீங்கள் பாருங்கள். இதை உங்களுக்கு நீங்கள் மிச்சமே இந்த கேள்வியை பிரிண்ட் பண்ணி கொள்ளையிலும் பிரிண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. 1வது 4 படிமுறைகள்ல எங்களுக்கு சொல்லணும்னா ஆன்சர் 4 படிமுறை. 1வது மண்ணை தயார்படுத்தல். மண்ணை தயார் செய்கிறது தான் செங்கல் 1வது படிமுறை. அப்படின்னா மண்ணை நாங்கள் 2 சுத்தமான மண்ணை நீங்கள் என்ன சொல்லணும், ஒன்றை தெரிவு செய்து அது போல் அதை பதப்படுத்துறது எல்லாமே உள்ளு வரப்போது மண்ணை தயார் செய்து. 2வது நான் மண்ணை தயார் செஞ்சுட்டு ஒரு அச்சிலிடுவோம். இந்த இது மாதிரி ஒரு அச்சு சேவ் பண்ணி புக்ஸாக இது 2 பிடிக்கும். இதை நாங்கள் போட்டு இதை நான் எடுத்தோண்டு அப்படியே புக் சேவ் பண்ணணும். அப்போ நான் அச்சிலிடுறது 2வது ஸ்டெப் அச்சிலிடல். செங்கல் உற்பத்தி 4 படிமுறை. அதில் 2வது படிமுறை அச்சிலிடல். அதுபோல் நான் இதை கொண்டு போயிட்டு அச்சிலிக்கிறது அப்படின்னு வெயிலில் வைப்போம். அதனால் உலர விடல். உலர விட்டது போகிறோம். அதை நாம் போயிட்டு சூளையில் இடல். நான் இதை பற்றி 1வது பராமப்படுத்தினேன். சூளையில். அப்போ 4 படிமுறை. 1வது சிறந்த மண்ணை தயார் செய்கிறது, அதுபோல் அச்சிலிடுறது, அதுபோல் உலர விடல், அதுபோல் சூளையில். அப்போ 1வது கேள்விக்கான ஆன்சர் கிளியராக இருக்கணும். இப்போ நாங்கள் அப்போ 1வதுல பி கேள்வி. 1வதுல பி கேள்வி. சரி, கவனிச்சுக்கோங்க. 1வதுல பி கேள்வி.
செங்கல்லிற்கான தர நிர்ணய பரிசோதனைகள் 5 குறிப்பிடுக. செங்கல்ல பரிசோதனைகள் 5 குறிப்பிட்டார். அப்போ உங்களுக்கு 5 பரிசோதனை தெரிஞ்சால் எத்தனை வந்த 3 கேட்டாலும் சொல்ல தெரியும், 2 கேட்டாலும் சொல்ல தெரியும். 5 விளக்குற மாதிரி நோட் தெரிஞ்சுக்கணும். 5 பரிசோதனைகள். 5 பரிசோதனை. 1வது சுத்தியல் பரிசோதனை. அதாவது சுத்தியல் பரிசோதனை எப்படி? ஒரு செங்கல்ல நாங்க சுத்தியலால மெதுவா தட்டக்குள்ள இல்லாட்டி இன்னொரு செங்கல் தட்டுற நேரம் உலோகத்தில் போன்ற சத்தம் வரும். 2வது கடினத்துக்குரிய பரிசோதனை. கடினத்துக்குரிய பரிசோதனை. கடினத்துக்குரிய பரிசோதனை எப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு கல்லை கிடையாக வச்சு மேல இன்னொரு கல்லை நாங்க ஒரு கல்லை வந்து அப்படியே ஒரு மேசை கரண்டியால கீற நேரம் அல்லது நேரத்தினால கீற நேரம் அந்த மூலக்கூறுகள் கலண்டு வராத மாறிக்கிறது தான் அந்த டெஸ்ட் பண்றது கடினத்துக்குரிய பரிசோதனை. 3வது ஆன்சர் நெருக்குதலுக்குரிய பரிசோதனை. நெருக்குதலுக்குரிய பரிசோதனை. நெருக்குதலுக்குரிய பரிசோதனை தான் ஒரு கல்லை கிடையாக வைத்து அது 1 மீட்டர் உயரத்தில் ஒரு கல்லை நாங்கள் போட்டு 2 கல்லும் பாதிப்பு இல்லாமல் நெருக்குதலுக்குரிய பரிசோதனை. 4வது உறிஞ்சுதலுக்குரிய பரிசோதனை. நீர் உறிஞ்சல் வீதத்தை பார்க்கிறது. அது உறிஞ்சுதல் முக்கியமான ஒரு பரிசோதனை. நீர் உறிஞ்சுதலுக்குரிய பரிசோதனை. நீர் உறிஞ்சுதலுக்குரிய பரிசோதனை. 5வது பரிணாமத்துக்குரிய. அது நாங்கள் வெற்று கண்ணால வெடிப்புகள் விளிம்புகள் நேராக பக்கங்கள் நேராக இருக்குதா விதம் எவ்வாறு பார்க்குறது பரிணாமத்துக்குரிய பரிசோதனை. அப்ப கிளியர் ஆகிக்கணும். நான் சொல்ல வர்றது மொத்தம் 5 பரிசோதனை. 1 சுத்தியல் பரிசோதனை, 2வது கடினத்துக்குரிய பரிசோதனை, 3 நெருக்குதலுக்குரிய பரிசோதனை, 4 நீர் உறிஞ்சுதலுக்குரிய பரிசோதனை, 5வது பரிணாமத்துக்குரிய. இதை 5 விளக்குற அளவுக்கு உங்களுக்கு நினைச்சுக்கணும். அந்த நோட் நீங்க தெரியல படிச்சுக்கணும். அவர் அடுத்த கேள்வி சி. 1வதுல சி கேள்வி. 1வதுல சி கேள்வி. குயிக்கான் உங்களுக்கு நான் சின்ன டைமில் நான் நீங்கள் எம்பி செலவழித்து பார்க்கக்கூடியது ஏழுமான அளவு குயிக்காக நான் முடிக்க பார்க்குறேன். அடுத்தது செங்கல்லின் நீர் உறிஞ்சல் தன்மையில். செங்கல்லின் நீர் உறிஞ்சல் தன்மையில் அளவை எவ்வாறு பரிசோதனை மேற்கொள்வீர்? நீர் உறிஞ்சலை எப்படி பார்க்குற, அதை என்ன செய்கிற, எப்படி அதோட சமன்பாடுன்றது நீங்கள் விளங்கப்பட தெரியும். அப்போ நீர் உறிஞ்சலை பார்க்குறது ஒரு டெஸ்டிங்கில் முக்கியமான ஒரு டெஸ்டிங். அப்போ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ நாங்கள் அடுத்த ஆன்சருக்கு போகிறோம். சரியா? அப்போ எழுதிக்கோங்க ஆன்சர். இன்னைக்கு நீர் உறிஞ்சல் பரிசோதனை வரக்கூடிய ஆன்சர் நன்றாக எழுதுங்க, நான் விளங்கப்படுத்துவேன். நன்றாக சுடப்பட்ட ஒரு செங்கல்லின் நிறையை அளந்து பின்னர் அச்செங்கல் சிறிது நேரம் நீரில் அமிழ்த்தி வைக்கப்பட்டு பின்னர் அதன் நிறையை மீண்டும் அளக்கப்படும். தொடர்ந்ததுங்க. இறுதியாக
பின்வரும் சமன்பாட்டின் மூலம் நீர் உறிஞ்சல் வீதம் கணிக்கப்படும். அப்ப சமன்பாடு போகும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னாவது, நாங்க நன்றாக சுடப்பட்ட வழியில் இருக்கிற அந்த நிறைய, ஒன்றாவது நாங்கள் முதலில் செங்கல்லின் நிறை, இதை கொஞ்சம் கவனிச்சுக்குவோம். முதலில் செங்கல்லின் நிறை நான் எடுக்கிறேன் W1. ஒன்றாவது செங்கல்லை நீங்க நிறுக்கிறீங்க. ரெண்டாவது, நீரில் அமிழ்த்திய பின்னர் நிறை செங்கல் நிறை நான் W2. ஏன்னா நீரில் அமிழ்த்தப்போ இன்னும் நீர் அங்கே தண்ணீர் உறிஞ்சப்பட்டு செங்கல் நிறை கூடி. இதை ரெண்டை வச்சு நீங்கள் ஒரு சமன்பாட்டில் போடணும். நீரில் அமிழ்த்திய நிறை W2 கழிக்கணும். நீரில் அமிழ்த்த முன்னுக்கு இருந்த நிறைய பிரிக்கணும். நீரில் அமிழ்த்த முன்னுக்கு இருந்த நிறையால பிரிக்கணும். அப்படி பிரித்து அதை நீங்கள் 100ஆல் பெருக்கினீங்கன்னா இங்கே வரப்போகிற ஆன்சர் நீர் உறிஞ்சல் வீதம். ஆகவே இந்த சமன்பாடு நீர் உறிஞ்சல் வீதம் சமன் W2 - W1 கீழ் W1 தர 100 வீதம். இதில் போட்டிங்கன்னா நீர் உறிஞ்சல் வீதம் வரும். அப்போ இந்த சமன்பாடை நோட் பண்ணிக்கோங்க. சரி, நாங்கள் நோட்டில் எழுதிட்டோம். முதல்ல நிறைய எடுப்போம். அப்போ நீர் அமிழ்த்திய நிறைய எடுப்போம். அது போல் என்ன இறுதியாக பின்னொரு சமன்பாடு மூலம் காணிக்கப்பட்ட சமன்பாடு தான் இது. இன்னும் விளக்கமாக உங்களுக்கு நோட்டாக சின்னதாக முதல் நீர் செங்கல் W1, இதில் W2 என்ன சொல்லி அந்த 100 தெரிந்தானே. அப்போ கணிச்சு வாரது இங்கே நீர் உறிஞ்சல் வீதமாக காணப்படும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் குறிப்பு, நீர் உறிஞ்சல் வீதமானது 20 வீதத்தை விடவும் குறைவாக காணப்பட வேண்டும். 20 வீதத்தை பார்க்க கூடினா அது நல்ல செங்கல் இல்லை. ஆகவே நீங்க குறிப்பு போட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. நீர் உறிஞ்சல் வீதமானது 20 வீதத்தை விட குறைவாக காணப்பட வேண்டும். அப்போ செங்கல் நீர் உறிஞ்சல் வீதம் என்னது, அது சமன்பாடு என்னது, அதை கண்டுபிடிக்கும். இந்த தரவுகள் தந்தா அதை குறித்து காணவும் தெரியும். அடுத்த கேள்வி, இந்த கேள்வி எழுதிவோங்க. நான் சி கேள்வி பார்த்தோம். அடுத்தது டி கேள்விக்கு போடுவோம். ஒரு முக்கியமான கேள்வி. நான் உங்களுக்கு சமரில் செங்கலை பற்றி பெருசாக சொல்லலை. இந்த ப்ளொக்கலை பற்றி பெருசாக சொல்லலை. இன்றைக்கி நான் உங்களுக்கு கிளியர் பண்ணேன். அதோட வகையும் பயன்பாடும் தெரிஞ்சால் போதுமான கூலங்கள். சரி, அப்போ கவனிச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ அடுத்ததாக போகிறது ப்ளொக்கல் அப்படின்னா துண்டக்கற்களில் வரக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிற கேள்வி, செங்கல்லுக்கு மாற்று பொருளாக ஒரு செங்கல்லுக்கு மாற்று பொருளாக தற்போது பெரும்பாலும் சீமந்து துண்டக்கற்கள் ப்ளொக்கல், சரியா, சீமந்த துண்டங்கள் பயன்படுத்தப்படுது. சீமந்த துண்டங்கள் 3 வகைகளை குறிப்பிடுங்க. சீமந்த துண்டங்கள் ப்ளொக்கலை யூஸ் பண்ணுறதா அனுகூலங்கள் உங்களுக்கு வேற தெரியணும். அனுகூலங்கள் பார்த்தோன்னா அது சைஸில் பெருசு, ஆகவே டக்குன்னு கட்டி முடிக்கலும். அப்புறம் அது பண்ண தேவையில்லை. சிமெந்தியால் இது மாதிரி நிறைய அனுகூலங்கள் இருக்குது. ஆனால் இதில் 3 வகைகள் இருக்குது. ஒன்றாவது துளை கொண்டது, ஒன்றாவது திண்ம சீமந்த துண்டக்கால், அடுத்தது துளை கொண்ட சீமந்த துண்டக்கால், களம் கொண்ட சீமந்த துளைக்கால். இந்த 3ஐ பற்றி நாம பார்ப்போம். அப்போ 3 வகைகளையும் குறிப்பிடுங்க. 3 வகைகளுக்கு அப்போ முதலாவது வகை ஒன்று எழுதுங்க. அப்படின்னா 3 வகைகளும் எழுதிடுமே. 2 3 வகை. ஒன்று திண்ம துண்டக்கால், 2 களம் கொண்ட துண்டக்கல் அல்லது அடிக்கற்கள் சொல்லலாம்.
அதே போல 3 துளை கொண்ட துண்டக்கல். 3 வகையான துண்டக்கற்கள் இருக்குது. ஒன்று திண்ம துண்டக்கல், இரண்டாவது களம் கொண்ட துண்டக்கல், மூணாவது துளை கொண்ட துண்டக்கல். இந்த 3 வகைகளை நீங்க விளங்கப்படுத்த தெரியணும். அப்போ ஒவ்வொரு தலைப்பாக நான் சொல்ல போறேன். ஒன்னாவது திண்ம துண்டக்கல். திண்ம துண்டக்கல் சும்மா ஃபுல்லா திண்மமாக காணப்படும். இது மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஒரு ஷேப், ஒரு பாக்ஸ், ஒரு கல்லுடைய ஷேப் பண்ணி வரைஞ்சி போனீங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூவில் ஒரு பதார்த்தம் வரைஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வர்றது 3 பாயிண்ட். சரியா? 1வது பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் ஒரு திண்ம துண்டக்கல்லை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆகவே எழுதுங்க. 1வது சுமை காவும் சுவர்களுக்கு திண்ம துண்டக்கல். நான் கொஞ்சம் குயிக்காக போகிறேன். அப்படி குயிக்காக போகிறேன் டக்குனு புஷ் பண்ணி வீடியோ பார்த்து நோட் எடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி. சரியா? சுமை காவும் சுவர்களுக்கு, சுமையை தாங்கும் சுவர்கள், அது சுமை காவும் சுவர்களுக்கு திண்ம துண்டக்கற்கள் பயன்படுத்தப்படும். திண்ம துண்டக்கற்கள் பயன்படுத்தப்படும். 1வது பாயிண்ட், சுமை காவும் சுவர்களுக்கு திண்ம துண்டக்கற்கள் பயன்படுத்தப்படும். 2வது பாயிண்ட், இவை நிறையில் கூடியவையாகும். நிறையில் அப்படின்னா மிக பாரமான, மற்றது 2 தவிர இது பாரமானது. இவை நிறையில் கூடியவையாகும். 3வது பாயிண்ட், இக்கற்கள் SLS நியமங்களுக்கு ஏற்ப நீளம், அகலம், உயரம் முறையே 400 தர 100 தர 200 மில்லிமீட்டர் ஆகும். எல்லாம் மில்லிமீட்டர்ல 400 தர 100 தர 200 மில்லிமீட்டர் ஆகும். இது என்னது? திண்ம துண்டக்கல் அல்லது அரிக்கல். அப்ப திண்ம துண்டக்கல் அரிக்கல் என்னது? இது சுமை காவும் சுவர்களை பயன்படுத்துறது. சுமை தாங்கக்கூடிய சுவர்களுக்கு இது நிறைய அதிகமாகும். இது SLS நீளம் தர அகலம் தர உயரம் 400 தர 100 தர 200 மில்லிமீட்டர். இப்ப போடுங்க 2வது தலைப்பு, களம் கொண்ட துண்டக்கல். 2வது தலைப்பு களம் கொண்ட துண்டக்கல். இரண்டாவது தலைப்பு களம் கொண்ட துண்டக்கல். ரெண்டாவது வரை களம் கொண்ட. இப்போ ஒரு பிளாக்ல நீ பாத்தீங்கன்னா இந்த வியூல ஒரு கல் தோற்றத்தை எடுக்கிறேன். இல்ல மேல இருந்து பார்க்கிற நேரம் துளைகள் காணப்படும். துளைகள் மாதிரி காணப்படும். சரியா? நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு இந்த துளை அப்படியே 2 வெற்று இந்த இடத்த வெட்டி பார்க்குறேன். சரியா? இந்த இடத்த வெற்ற நேரம் இதில் நான் எங்களை சைட் வியூவை பார்க்குறேன். X to X பார்க்கக்கூடிய நேரத்தில் துளை கொண்ட இதில் இந்த துளை மேலிருந்து கீழே ஃபுல்லாக இருக்காது, ஒரு அளவு தான் இருக்கும். சரியா? இதுக்கு தான் நான் சொல்கிறேன் களம் கொண்ட களம். இது களமே. களம் கொண்ட களம் கொண்ட துண்டக்கல் அல்லது அரிக்கல். 1வது திண்ம அரிக்கல் அல்லது துண்டக்கல். 2வது களம் கொண்ட
களம் கொண்டது எப்படின்னா மேல துளைகள் மாய் காணப்படும், ஆனா பார்த்தா அங்கால விளங்காது. இப்ப மறுபக்கம் விளங்காது. இங்க ஒரு துளை ஈக்கின்ற மாக்கள் இங்க பார்த்தவங்களை விளங்க போறல, அது மாதிரி இதுல துளை அது அவங்களுக்கு விளங்கப்படுது. எக்ஸ்ட்ரா எக்ஸ்போர்ட் ரெண்டை க்ராஸ் பண்ணி உடைச்சு காட்டுறேன். எக்ஸ்ட்ரா சைட் வியூ பாத்தீங்கன்னா இந்த துளை வந்து அப்படியே கீழ் நோக்கி வந்திருக்காது, இடையில நின்றுக்கும். அப்ப நான் சொல்ல வர்றது இந்த கல் இந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்களா கீழே பக்கத்துல விளங்காது. அப்ப இது வந்து களம் கொண்ட துண்டக்கல் அல்லது அரிக்கல், இரண்டாவது வகை. அரிக்கல் அல்லது துண்டக்கல். சரியா? இப்ப இதுக்கு 3 பாயிண்ட், இதை 3 பாயிண்ட் நாங்க படுத்துறோம். இந்த கல்லை பத்தி வரைகிறது, இதை பத்தி சொல்றது, அதுதான் விளங்கப்படுத்துறது. அழகா படத்தோட சொன்னீங்கன்னா நல்லா இவர் இந்த பொடியனுக்கு தெரியும், இது இந்த பிள்ளைக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதை பற்றிய 3 விளக்கங்கள் ஈக்கி அப்படின்னு சும்மா நோட்டை மட்டும் எழுதப்பட, சும்மா படத்தை மட்டும் எழுதப்பட, படத்தையும் வரைஞ்சி சொன்னா இவனுக்கு கொஸ்ட் அச்சையும் காட்டிக்கிறான் அப்படின்னு விளங்கும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அடுத்தது களம் கொண்ட துண்டக்கல் எழுதுங்க. பாயிண்ட், இக்கற்கள் சுமை தாங்காத சுவர்களுக்கு பயன்படுத்தப்படும். இக்கற்கள், ஒன்றாவது பாயிண்ட், இக்கற்கள் சுமை தாங்காத சுவர்களுக்கு பயன்படுத்தப்படும். இரண்டாவது பாயிண்ட், இக்கற்கள் மூலம் இக்கற்கள் என்னது, களம் கொண்ட அரிக்கல்லால, இக்கற்கள் மூலம் மாடிக்கற்கள் பிரிசுவர்கள் கட்டுவதற்கு, மாடிக்கற்கள் பிரிசுவர் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும். பிரிசுவர்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், வெளிச்சுவரி வீட்டுல அந்த இடையில நாங்க வீட்டுகளை உள்ளுக்கு ரூம்ஸ் பிரிக்கிறது, அது வந்து மிச்சம் அந்த சுமையை தாங்காது, கூரைகளோட அந்த சுவர்கள் டச்ல இருக்காது. மிச்சம் கூரை வர அந்த வெளி சுவர்களுக்கு தான் கூரையோட பாரம் போகும் மிகவும். அப்ப இந்த பிரிசுவர்களை பிச்சை பாரம் போறதான் பாரம் இல்லாத சுவர்களாக நான் அதை மாடி கற்கள், அதே போல பிரிசுவர்களுக்கு இது பயன்படுத்தப்படும் இந்த களம் கொண்ட அரிக்கல். அடுத்தது மூணாவது பாயிண்ட், இக்கற்களின் SLS நியம அலகுகளுக்கு ஏற்ப, இக்கற்கள் SLS நியம அலகுகளுக்கு ஏற்ப 2 டைப்ல நீளம் தர அகலம் உயரம். SLS நீளம் தர அகலம் தர உயரம் உண்டு. 400 தர 150 தர 400 தர 150 தர 220 மில்லிமீட்டர், 220 மில்லிமீட்டர். இது ஒரு டைப்ல இருக்குது. இன்னொரு வகையில் இருக்குது SLS நியமப்படி 400 தர 220 தர 400 தர 220 தர 200 மில்லிமீட்டர். அப்ப நான் சொல்றது ரெண்டாவது வகை அரிக்கற்கள்ல பிளாக்கல்ல அது களம் கொண்டது. இந்த களம் கொண்டது எப்படின்னு விளங்கப்படுத்தி 3 பாயிண்ட்ல இது வந்து என்ன, சுமை தாங்கால் சுவர்கள் பயன்படுத்தப்படும். அந்த சுவர்களுக்கு பிரி சுவர்கள் மாடி கற்கள்ல பயன்படுத்தப்படும். இது நீ SLS நீளம் தர அகலம் தர 2 டைப்ல இதை செய்யணும். ஒன்று 400 தர 150 தர 220 மில்லிமீட்டர், அடுத்தது 400 தர 220 தர 200 மில்லிமீட்டர். இப்ப நாங்க 2 வகை பார்த்துட்டோம். இப்ப நாங்க என்ன சொல்றோம், அரிக்கற்கள்ல 3வது வகை துளை கொண்ட அரிக்கற்கள் அல்லது துளை கொண்ட அரிக்கற்கள் அல்லது துளை கொண்ட துண்டக்கற்கள். அந்த தலைவை கொடுக்கும். இப்ப 3வது வகை இந்த கேள்வியில நான் போறோம். 1வது கேள்வியில டி பகுதி துண்டக்கல்ல 3 வகையில 3வது வகை துளை கொண்ட அரிக்கற்கள் அல்லது துண்டக்கற்கள். சரியா? இது எப்படி இருக்கும்?
இதை பார்த்தீங்கன்னா மேலே இதுலேயும் துளைகள் காணப்படும். மேலே இருந்து பார்க்குற நேரம் இங்கேயும் துளைகள் இருக்கு. ஆனால் இதில் துளை ஊடாக பார்க்குற இடம் கல்லிட மறுபக்கமும் விளங்கும். நான் இதை உங்களுக்கு 1வது மாதிரி எக்ஸ் போட்டு நாங்கள் இந்த பக்கம் இதால் அப்படியே அந்த கல்லை அப்படி உடைச்சி பார்த்தோம்டா சைட் வியூவால் எக்ஸ் டு எக்ஸ் சைட் வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளை வந்து ஃபுல்லாக காணப்படும். 1வது அப்படி இல்லை, துளை ஃபுல்லாக காணப்படலை. இதில் வந்து துளை ஃபுல்லாக காணப்படும். அப்போ இதுக்குத்தான் நாங்கள் சொல்கிறது துளை கொண்ட அரைக்கற்கள். அப்போ இதுக்கும் பாயிண்ட் வரப்போகுது, எழுதி கொள்வோம். இதுக்கான பாயிண்ட் துளை கொண்ட அரிக்கற்கள். படத்தை வரைஞ்சிக்கோங்க. அதோட குறுக்கு இதே வந்து நாங்கள் சைட் வியூலேருந்து பார்த்தா அதோட விலகி கொள்றதுக்காக உங்களுக்கு நான் அது போடுறது. ஏன்னா இங்கேருந்து பார்க்கணும் அங்கே வரைக்கும் விளங்க போதீங்கன்னா துளை ஃபுல்லாக இருக்குது. அப்போ எழுதிக்கோங்க, இது சுமை தாங்காத சுவர்களுக்கு பயன்படுத்தப்படும். இது சுமை தாங்காத சுவர்களுக்கு பயன்படுத்தப்படும். ரெண்டாவது பாயிண்ட் நலிந்த சாதாரண கான்கிரீட்டை ஊற்றி இறுக்குவதன் மூலம் சுமை தாங்கும் சுவராக மாற்றவும் முடியும். அப்ப இந்த டைப் சுவரை பார்த்தீங்கன்னா இது வந்து துளைக்கிறது. இதுல வந்து எங்களுக்கு சுவர் அப்படின்னா சுமை தாங்க சுவர்களை தான் பயன்படுத்துவோம். ஆனா சம்டைம் நாங்க புறம் அந்த இடத்துக்கு பாரம் வருது அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், கான்கிரீட் அதனோட ஊற்றி அது எல்லா சுவரோட ஊடு கடத்த போது அந்த நேரம் என்ன செய்யுது, அப்படியே அது திண்மக்கல்லாக மாறும். அந்த நேரம் இது ஒரு சுமை தாங்கும் சுவராக மாறும். அதான் என்ன சொல்லிக்கு நலிந்த சாதாரண கான்கிரீட்டை ஊற்றி இருக்குவதன் மூலம் சுமை தாங்கும் சுவராகவும் மாற்ற முடியும். அப்ப நீங்க திண்ம அரிக்கல் அல்லது திண்ம துண்டக்கல் வந்து சுமை தாங்கும் சுவர்களுக்கு, களம் கொண்ட அரிக்கல் அல்லது துண்டக்கல் வந்து சுமை தாங்காத சுவர்களுக்கு, பிரிசுவர்கள் அதற்கெல்லாம் பயன்படுத்துவோம். இந்த துளை கொண்டது நாங்கள் சுமை தாங்காத சுவர்களுக்கு பயன்படுத்த முடியும். சுமை தாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் எங்களுக்கு என்ன செய்யணும், இதை பயன்படுத்தலாம். அப்போ அதே போல இந்த நீளம் தர அகலம் தர உயரம் SLS நியமப்படி நீளம் தர அகலம் தர உயரம் 400 தர 100 தர 200 மில்லிமீட்டர். சரியா? அப்ப நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தது துண்டக்கல் அல்லது அரிக்கல்லை பத்தி கேட்ட கேள்வி. செங்கலுக்கு மாற்று பொருளாக தற்போது பெரும்பாலும் சீம துண்டக்கல் பயன்படுத்தப்படுகிறது. சீம துண்டக்கல் 3 வகைகளையும் குறிப்பிடுக. 1வது என்னக்கல், சீமந்து திண்ம துண்டக்கால், 2வது களம் கொண்ட துண்டக்கால், 3வது துளை கொண்ட துண்டக்கால். 3லையும் படம் வரைஞ்சிக்கு 3க்குமான நோட் தந்திக்கு 3க்குமான நீளம் தர உயரம் தர அகலம் SLS ஒன்று தந்திக்கு. அப்போ 1வது கேள்வியில் டி பகுதியும் கிளியர். அடுத்த கேள்வி 1வதுல இ கேள்வி. சரியா? அப்போ நாங்கள் பேசிக்லேருந்து அப்படியே போகிறோம். கட்டுமானத்தில் செங்கல் பயன்படுத்துவதை விட சீமத துண்டக்கால், இப்போ சீமத துண்டக்கால் பற்றி பார்த்து 3 டைப் பார்த்தோம். ஏற்படும் அனுகூலங்கள் 5ஐயும் பிரதிகூலங்கள் 3ஐயும் குறிப்பிடுக. 3 பிரதிகூலங்கள் 3. சரியா? அப்போ நீங்கள் எழுதுங்க அனுகூலங்கள் 5. குயிக் பண்ணாலும் டக்குண்டு டைம் போதும், ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆகிடு. டக்குண்டு அனுகூலங்கள் எழுதுங்க. 1வது சுமைக்காவும் சுவர்களுக்கு விசேடமாக பயன்படுத்தப்படும். 2வது அனுகூலம் வெவ்வேறு சுமைகளுக்கேற்ப துண்டக்கற்களை தெரிவு செய்ய முடியும். 3வது அனுகூலம் செங்கல்லினால் கட்டுவதற்கு செலவாகும் நேரத்தை விட அல்லது நேர காலங்களை விட குறுகிய காலத்தில் சுவர்களை துண்டக்கற்களின் மூலம் கட்ட முடியும்.
நீங்கள் செங்கல்லோட கட்டி முடிக்க கால நேரத்தை பார்க்க துண்டக்கால் கட்டி முடிக்கலும் காரணம் அதில் அளவு பெரிதாக காணப்படுறதால. மூணாவது ஆன்சர் நம்ம மூணாவது அவங்க முறை சொல்கிறேன் பாருங்க. செங்கலினால் கட்டுவதற்கு செலவாகும் நேர காலத்தை விட குறுகிய காலத்தில் சுவர்களை துண்டக்கற்கள் மூலம் கட்டி முடிக்க முடியும். அதே போல நாலாவது அனுகூலம் ஓரலகு பரப்பிற்கு தேவைப்படும் கற்களின் அளவு குறையும். அதே போல முக்கியமானது ஒன்று, துண்டக்கற்களினால் கட்டப்பட்ட சுவர்களுக்கு காரையிடல் அவசியமற்றது. அப்ப நாம பார்த்தது அனுகூலங்கள். இப்ப பார்க்க போறது இவ்வளவு நேரம் பார்த்தது அனுகூலம். இப்ப பார்க்க போறது பிரதிகூலம். அனுகூலம் 5 பிரதிகூலங்கள். இப்ப பிரதிகூலம் பார்க்க போறோம். எழுதுங்க. 1வது பிரதிகூலம் துண்டக்கல் உற்பத்தியில் சீமந்து பயன்படுத்துவதால் சூழல் மாசடையும். 2வது பாயிண்ட், 2வது பிரதிகூலம் நியம விதிகளுக்கு ஏற்ப உற்பத்தி செய்தல் குறைவு. அதை பெரும்பாலும் நியம விதிகளுக்கு ஏற்ப அந்த உற்பத்தி செய்தல் குறைவு. நல்லவே. 1வது பாயிண்ட், துண்டக்கல் சீமந்து அதிக அளவு மிச்சமே அதிக அளவு சீமந்து தான் அந்த துண்டக்கல்ல காணப்படாகவே எனக்கு நடக்க போகுது சூழல் பாதிப்புகள். அப்படி அதால சீமந்தால வெளியாகிற சூழல் பாதிப்புகள் இங்கு ஏற்படும். அதே போல நியம அளவிற்கேற்ப உற்பத்தி செய்தல் குறைவாகும். அதே போல சீமந்து கற்களில் நீர் அதிக அளவு உறிஞ்சப்படும். செங்கல்ல பார்க்க அதிக அளவு உறிஞ்சப்படும். ஆகவே சீமந்து கற்களில் நீர் அதிக அளவு உறிஞ்சப்படும். இது மாதிரி இது அப்போ துண்டக்கல்ல வகைகள், துண்டக்கல்ல அனுகூலம், துண்டக்கல்ல பிரதிகூலம். அப்போ செங்கலை பற்றி நிறைய விளங்கப்படுது. சமரில் கேல துண்டக்கற்களை பற்றி சொல்லுவோம். சரி, இப்போ வாங்க 1வதுல கடைசி கேள்வி எஃப். ஆங்கில கட்டுமானத்திற்கும் பிளெமிஷ் கட்டுமானத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை குறிப்பிடுங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னு உனக்கு தெரியும். 1வது விளங்கிக்கோங்க. பிளெமிஷ் கட்டுமானம் அதே போல ஆங்கில கட்டுமானம், இது ரெண்டிடையும் முகப்பு தோற்றம், இது ரெண்டிடையும் எல் ஜாயிண்ட், இது ரெண்டிடையும் டி ஜாயிண்ட், இது ரெண்டிடையும் வரக்கூடிய 1ஆம் மாதிரி 2ஆம் மாதிரி எல் ஜாயிண்ட் டி ஜாயிண்ட். அதே போல ரெண்டிடையும் என்னது தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒற்றுமை தெரிஞ்சுக்கணும். அப்ப எழுதுங்க. இது ரெண்டுக்குமான ஆன்சர் ஆங்கில கட்டுமானத்திற்கும் பிளெமிஷ் கட்டுமானத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். 1வது உங்களுக்கு பிளெமிஷ் கட்டுமானம்டா எப்படி இருக்கும், அப்படியே முகப்பு தோற்றம் எப்படி, 1ஆம் வரி 2ஆம் வரி எப்படி, எல்ல 1வது வரி 2வது வரி எப்படி, டீல 1வது 2வது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல ஆங்கில கட்டுமானத்துல முகப்பு தோற்றம் எப்படி, அதே போல இதுல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரெண்டு வேற்றுமை விளங்கும். ஆகவே நான் உங்களுக்கு இதை பத்தி சொல்லிட்டு இதுக்காகட்டு எல் டி ஜாயிண்ட் முகப்பு தோற்றங்களை பத்தியும் விளங்கப்படுத்துவேன். அப்ப கவனிச்சுக்கோங்க. இதை என்ன பிளெமிஷ் கட்டுமானம், இந்த பிளெமிஷ் கட்டுமானத்தை எடுத்தோம்னா என்னது, ஒரு வரியிலே என்னது வரப்போகுது, தலைக்கல்லும் நீடிசை கல்லும் மாறி மாறி வரும். அப்ப எழுதிக்கோங்க. பிளெமிஷ் கட்டுமானத்துக்கு பிளெமிஷ் கட்டுமானத்தில் தலைக்கல்லும் நீடிசை கல்லும் நீடிசை கல்லும் மாறி மாறி வரும். தலைக்கல்லும் நீடிசை கல்லும் மாறி மாறி வரும். ஆங்கில கட்டுமானத்தை எப்படி வரப்போகுது, ஆங்கில கட்டுமானத்தில் குறித்த வரியில் எல்லா கற்களும் தலைக்கல்லாக அல்லது நீடிசை கல்லாக காணப்படும். அப்ப இங்க வந்து குறித்த வரியில
ஒன்று தலைக்கல்லாக அல்லது நீடிசைக்கல்லாக. ஏண்டா முதலாம் வரி ஃபுல்லாக நீடிசைக்கல், இரண்டாம் வரி ஃபுல்லாக தலைக்கல், அங்கே பாயிண்ட் க்ளோசர் வரும். மூணாம் வரி ஃபுல்லாக நீடிசைக்கல் அப்படின்னு குறித்த வரியை எடுத்தோம்னா அங்கே தலைக்கல் மட்டும் தான் இருக்கும், இல்லை நீடிசைக்கல் மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்கே அப்படி இல்லை, ஒரே வரியில் தலைக்கல் நீடிசைக்கல் மாறி மாறி வரும். இப்போ நான் அடுத்தது வாங்க, ரெண்டாவதுக்கு வாங்க. இங்கே நான் ஃப்ளெமிஷ் கட்டுமானத்துக்கு வரோம். ஃப்ளெமிஷ் கட்டுமானம் ஆங்கில கட்டுமானத்தை விட உறுதி குறைவாகும். ரெண்டையும் ஒப்பிட போல இவரை வச்சுதான் சொல்லணும். சரியா? ஃப்ளெமிஷ் கட்டுமானம் ஆங்கில கட்டுமானத்தை விட உறுதி குறைவாகும். உறுதி குறைவு. ஆங்கில கட்டுமானம் வந்து என்ன சொல்ல போகுதுன்னா, ஃப்ளெமிஷ் கட்டுமானத்தை விட உறுதி, இது தன் கட்டுமான உறுதி கூடினது. ஆகவே எழுதிக்கோங்க, இதுக்கு ஆங்கில கட்டுமானம் அதிக உறுதி கொண்டதாக காணப்படும். ஆங்கில கட்டுமானம் அதிக உறுதி கொண்டதாக காணப்படும். அடுத்தது அழகு. நான் சொல்றேன், யார் அழகா இருப்பார்? மிச்ச அழகு கூடுறது ஃப்ளெமிஷ் கட்டுமானம். ஏன்னா டிசைன் நிறையா வரும். ஆங்கில கட்டுமானம் ஃப்ளெமிஷ் கட்டுமானத்தை அழகு குறைவாக இருக்கும். அப்போ ஃப்ளெமிஷ் கட்டுமானத்தை எழுதுங்க. ஃப்ளெமிஷ் கட்டுமானத்தில் பக்க தோற்றமானது. ஃப்ளெமிஷ் கட்டுமானத்தில் பக்க தோற்றமானது. ஃப்ளெமிஷ் கட்டுமானத்தில் பக்க தோற்றமானது அலங்கார தோற்றங்களாக அமைகிறது. அலங்கார தோற்றங்களாக அமைகிறது. அலங்கார தோற்றங்களாக அமைகிறது. அதை நீங்க ஆங்கில கட்டுமானத்தில் எழுதிக்கோங்க. ஆங்கில கட்டுமானத்தில் பக்க தோற்றம் ஃப்ளெமிஷ் கட்டுமானத்தை விட அழகு தோற்றத்தை தருவதில்லை. அழகு தோற்றத்தை தருவதில்லை. அப்ப அவங்க சொல்ல வர்றது ஃப்ளெமிஷ் கட்டுமானம் அளவு ஆங்கில கட்டுமானம் அழகில். இது அழகு அதிகமாக காணப்படும், இது அழகு குறைவாக காணப்படும். கடைசி நாலாவது ஃப்ளெமிஷ் கட்டுமானத்தில் இருந்துங்க. ஃப்ளெமிஷ் கட்டுமான அமைப்பில் முக்கியமான பாயிண்ட், ஃப்ளெமிஷ் கட்டுமான அமைப்பில் ஒவ்வொரு பிணைப்புகளும் அண்மித்ததாகவும் அண்ணளவாகவும் காணப்படுவதால் நிலைக்குத்து பிணைப்புகள் ஒரே நேராக வர வாய்ப்புண்டு. இங்க வந்து தலைக்கால் மாறி மாறி வாரதால நிலைக்குத்து பிணைப்பு ஒரே நேராக வர வந்தா அது ஒழுங்கான அன்பொண்ட டூலாக மாறிடும். ஆகவே அது மாதிரி வர சான்ஸ் இருக்குது. அதை நீங்க எழுதிக்கோங்க. ஆங்கில கட்டுமானத்தில் நிலைக்குத்து பிணைப்புகள் ஒரே நேர் வரிசையில் அமைவதில்லை. பாருங்க, அப்ப நான் பார்த்த ஒன்னாவது கேள்வியை பற்றி டக்குன்னு சொல்ல போறேன். மாடல் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ல ஒன்னாவது கேள்வி செங்கல்களையும் அதே போல அரிக்கல்களையும் பத்தின ஒரு கேள்வி, மூலப்பொருட்கள்ல முக்கியமானது. அப்ப இது ஒன்னாவது கேள்வி, செங்கல் உற்பத்தி படிமுறைகள் 4, அந்த 4 படிமுறையும் பார்த்துட்டோம். அடுத்தது நாங்க பார்த்தோம்னா செங்கல்ல தர பரிசோதனை முறை, அப்படி எப்படி பரிசோதனை 5 முறை, அதையும் பார்த்துட்டோம். அடுத்தது செங்கல் நீர் உறிஞ்சல் இதை எப்படி செய்யற சமன்பாடும் பார்த்துட்டோம். அடுத்ததாக என்னது, செங்கலுக்கு மாற்று பொருளா பயன்படுற துண்டக்கல்ல 3 வகைகளையும் படம் வரைஞ்சி அதை பாயிண்டாகவும் விளங்கப்படுத்தியாச்சு. அடுத்தது துண்டக்கல்களுக்கு கூடிய அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் நாங்கள் பார்த்தோம். கடைசியாக என்னது, ஆங்கில கட்டுமானம் அதே போல ஃப்ளெமிஷ் கட்டுமானங்களில் வேறுபாடுகளையும் பார்த்தோம். இதோட நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் நான் செய்ய போகிறது இதில் வரக்கூடிய இங்கிலீஷ் போர்டில் LT அதே போல் முகப்பு தோற்றம், ஃப்ளெமிஷ் போர்டில் LT முகப்பு தோற்றம், ஸ்ட்ரெச்சபோர்ட் எடபோர்ட் எல்லாத்துலேயும் எப்படி வரைகிற டிக்ஸ், அதை எப்படி வரைகிறது. அதே மாதிரி கொங்கிரீட்டுக்கு ஒரு கேள்வி இந்த டியூட்டில் நான் போட்டிக்கிறேன் கீழே. கொங்கிரீட்டுக்கான ஒரு கேள்வி, இந்த கேள்வியை நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ரெண்டாவதுல ஏல 4 கேள்விகளும் பியில் 3 கேள்விகளும், மொத்தம் 7 கேள்வியும் இருக்குது. ஸ்ட்ரக்சர் டைப் கேள்வி, அந்த கேள்வி செய்யுங்க. அந்த 50 MCQ பாருங்க, நீங்களும் கொஞ்சம் பாருங்க, நீங்களும் தேடுங்க. நான் அடுத்த கிளாஸ் இந்த 50 MCQ அதோட மீதியாக உள்ள சமரிகள், மீதியாக நான் பார்த்த ஒன்றாவது
திரவியங்கள் வகைப்படுத்தினோம். அடுத்ததாக நான் பார்த்தது கல்லின் வகைகள். அப்புறம் நாங்கள் பார்த்தது கான்கிரீட். இதை தவிர அடுத்ததான் நீங்கள் பார்க்கணும் என்னது, நாங்கள் அத்திவாரம் பார்க்கணும், அதே போல் கதவு ஜன்னல் பார்க்கணும், கூரை பார்க்கணும், அதே போல் ஃபினிஷிங் முடிக்கிற அதான் ஃபினிஷிங் வாரது எப்படி அதே போல் சட்ட திட்டங்கள், அப்புறம் இங்கே பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் கருவிகள், இது மாதிரி மொத்தம் 10 தலைப்புகளோட சமரியோட அதே போல் இன்னும் எல் ஜாயிண்ட் டிவியோட மைண்டில் வச்சுக்கொள்கிற அந்த டிக்ஸோட நாங்கள் இன்னும் இந்த பாஸ் பேப்பர் அதே போல் மாடல் பேப்பர் எம்சிக்யூட ஆன்சரோடு நான் அடுத்த கிளாஸ் சந்திக்கிறேன். அதுக்கு முதல்ல சொல்லி முடிச்சு கொள்வது, இந்த கிளாஸில் கொஞ்சம் லேட் ஆகிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் 1வது ஆட்டோமொபைல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மிச்சம் கேள்வி செய்யலை, ஆனால் அது விளக்கம் நிறைய தந்தது. அதே மாதிரி இதே என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் நான் கொடுத்தது இன்றைக்கு நாளில் உங்களுக்கு இந்த சிவிலில் ஃபுல் விளக்கம், அதே போல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் சமையல் 1வது உண்டு அதோட கேள்வி வந்தேன். இது மாதிரி அடுத்த கிளாஸில் நாம் சந்திப்போம். நான் ஒரு முக்கியமான விஷயம் கடைசியாக சொல்லி இந்த கிளாஸ் என்னோட முடியுது. நான் உங்களுக்கு என்னென்ன செய்யலாம் சொல்லிட்டேன். அதே போல் கடைசியாக என்ன இந்த கிளாஸ் ஃபுல் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் இதுக்கு இதாக்கிக்கிறோம். உங்களுக்கு ஜஸ்ட் 2 ஹவர் வார வீடியோக்காக இவ்வளோ நாங்கள் இதாக நீங்கள் விளங்கணும். நிறைய பேர் எச்சுக்கு மத்தியில் நிறைய பேர் ஒவ்வொன்றை சொல்கிறாங்க, பரவாயில்ல சொல்லட்டும், ஆனால் நீங்கள் அது விளங்கணும். அதை 1வது நான் சொன்னேன். அடுத்தது நான் என்னென்ன செய்ய போகிறேன் பிளான். அப்போ உங்களுக்கு நான் இப்போ சிவில் எடுத்துக்கிறேன். சிவிலில் நான் இப்போ படிக்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்ததாக நான் டிடிஎஸ் சீட் படிப்போம். டிடிஎஸ் சீட்டில் பிஓக்யூவை பற்றி அவ்வளோ லெவலிங் சேவையினை பற்றி படிப்போம். சரியா, அதில் ரிவிஷன் செய்வோம். அவ்வளோ நான் வாட்டர் சப்ளையை பற்றி ரிவிஷன் செய்வோம். அதே மாதிரி அவரை கடைசியாக வரக்கூடிய பகுதி ட்ரோவிங், முக்கியமான பகுதி. நான் சொல்கிறேன் டியூட்கள், இது மாதிரி ஒவ்வொரு டியூட் நான் தியரி செஞ்சுக்கிறேன். இதே எனக்கு தியரி ட்ரோவிங் டியூட். இந்த டியூட்டில் எப்படி ட்ரோவிங்க்கு எப்படி வாரது, எப்படி இதில் போட்டிங் எப்படி ஸ்டாண்டர்ட் இது வாரது, அதோட வீடியோ கோட் எப்படி, அதே போல் 2D 3D எப்படி வாரது, அதை ப்ரொஜெக்ட் எப்படி, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 3rd ஆங்கிள் எப்படி, MCQவில் வரக்கூடிய கேள்விகள், இதில் பக்கத்தோட்டம் இதில் பார்த்து வர கேள்விகள், அதே போல் பாஸ் பேப்பரில் வந்துருக்கக்கூடிய ட்ராயிங் கேள்விகள், 2D 3D எப்படி மாற்றுற, 3D 2D எப்படி மாற்றுற அப்படின்ற ஃபுல் விளக்கங்கள். அது மாதிரி ஒவ்வொரு டியூட் நான் எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஏன்னா ட்ராவிங் கடைசி சொல்லி தெரியாது நினைச்சிடப்படாது, டியூட்டோட சொல்கிறேன். அப்போ கட்டாயம் விளங்கணும். அப்போ சிவில் எப்படி போகும், அதோட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போகும். அது முடிஞ்சதோடு தான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போகும். அவங்க நான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போகிறது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இப்போ எனக்கு தெரியுமா தெரியாத நிறைய பேர் ஏன்னா இவர் இப்போ கடைசி வச்சுக்கிறே ஒரு தெரியாதாகும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நான் கொஞ்சம் உங்களோட சொல்கிறேன். நான் படிக்கிறது எல்லாம் இது உங்களோட சிலபஸ். அப்போ உங்களோட சிலபஸ் தெரிந்து நான் இந்த சிவிலோ ஆட்டோமொபைலோ எலக்ட்ரிக்கல் எல்லாம் இதில் இருந்து பார்க்குறேன். அதே போல் டீச்சர் கைடு, டீச்சர் எலக்ட்ரானிக்ஸ் இதில் டீச்சர் கைடில் இதை பற்றி மூலிகை மோட்டார்ஸ். நான் எலக்ட்ரிக்கல் எடுத்தோண்டா எலக்ட்ரிக்கலில் வரக்கூடிய சமரி டக்குன்னு சொல்கிறேன். மொத்தம் 6 சப்ஜெக்ட் படிக்கணும். 1வது நீங்கள் படிக்க வேண்டியது அடிப்படை மின்கூறுகள், அதை பேட்டரி, சுவிட்ச், அதே போல் அந்த அங்கே வரக்கூடிய மின்குமிழ் லேம்ப், அதே போல் தடை, கொள்ளளவி, தூண்டி, இதோட பற்றி பார்க்கணும். இதுவரை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீப்பாக எல்லாம் படுத்தி அதை இணைப்புகள் இருந்து ஃபுல்லாக சொல்லும். அதே போல் மற்றது அதில் 2வது எலக்ட்ரிக்கலில் வரக்கூடிய 2வது தலைப்பு ஏசி டிசி. சரியா, ஏசி டிசி வோல்டேஜ் எப்படி கொடுக்குற, இந்த டிசி எடுத்தோம்டா டிசியை வந்து எப்படி நடக்குது, அதோட கிராஃப் எப்படி, அந்த டிசி உள்ளுக்கு வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் பற்றி பார்க்கணும். டிசியில் எப்படி ஓமின் விதி பார்த்து நாங்கள் வீசமன் ஐயாயிரம் கணக்குகள் ஒரு தடையை வச்சு வாரது, 2 தடைகள் தொடராக இருந்தால் எப்படி கணக்கு வார, டிசியில் தடைகள் சமாந்தரமாக இருந்தால் எப்படி கேள்விகள் வார, சமாந்தர தொடைகள் இருந்தால் எப்படி கேள்விகள் வார. நான் அப்புறம் ஏசி எடுத்தோண்டா ஏசியோட கிராஃப், அதில் அலைகளில் வடிவங்கள், அலைகள வகைகள், அதில் சைன் அலை எடுத்தோண்டா அதில் வரக்கூடிய மீடிரன், அதில் வரக்கூடிய நாங்கள் டீன்னு சொன்ன முழு அலைகள் நேரம் என்ன, மீடிரனுக்கான சமன்பாடு என்ன, அதோட வி அவரேஜ் கூடிய சமன்பாடு என்ன, VRMS என்ன, IRMS என்ன, அதை நாங்கள் பார்த்து அடுத்ததாக நாங்கள் தடை, தூண்டி, கொள்ளளவை 3க்குமே ஏசி வோல்டேஜை கொடுத்தா அங்கே நடக்கக்கூடியது என்ன, தடைக்கு மட்டும் கொடுத்தா எப்படி அங்கே கலை வரைபடம், கொள்ளளைக்கு மட்டும் கொடுத்த கலை வரைபடம் என்ன, அங்கே என்ன கொள்ளளவை எடுத்தோண்டா அதில் சேமிக்கப்படும் சக்தி, தங்கியுள்ள காரணிகள், அதில் வரக்கூடிய முழு மின்னேற்றம் 5T, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். தூண்டிக்கு போனோம்டா தூளை சேமிக்கப்படும் சக்தி, தாழ் தங்கியுள்ள காரணிகள், தூண்டிக்கு நாங்கள் கொடுக்குற நேரம் அங்கே ஏற்படுற கலை வரைபடம் தெரிஞ்சுக்கணும். தடையும் கொள்ளலையும் தொடராக வச்சா நாங்கள் அங்கே வரக்கூடிய கலை வரைபடம், தடங்கள் முக்கோணி வரைய தெரியும். அதே போல் எக்ஸெல்ட என்ன, எக்ஸீண்ட் என்ன, அவரோட சமன்பாடு என்ன, அதுலேயும் நாங்கள் படிப்போம். அதுள்ளுக்கும் நான் ஏன்னா எலக்ட்ரிக்கல் தெரியாத நிறைய பேர் நினச்சிட்டு இவ்வளோ புறோ செய்கிறேன்னு நான் சொல்கிறதா, நிறைய பேர் நான் சொன்னேன் செய்கிறேன் யாருன்னு கேட்குறீங்களா கேளுங்க பாருங்கள். அப்போ அடுத்ததாக நாங்கள் அப்படியே
தடை கொள்ளளவி தூணி மூணையும் தொடராக வச்சு அதுக்கான தடங்கள் முக்கணி வார எப்படி அதை பார்த்தாக்கள கேள்விகள் போவோம். அதை தவிர சமாந்தரமாக வச்சா தடை கொள்ளளவி சமாந்தரம் வைக்கிறது, தடை தூணி சமாந்தரம் வைக்கிறது, தடை தூணி சமாந்தரம் வச்சு எப்படி கலை வரைபடம் எப்படி சமன்பாடு 3 சமன்பாடு விஎஸ்க்கு விஎஸ் வர்க்கத்துக்கு ஒரு சமன்பாடு, இசட் வர்க்கத்துக்கு ஒரு சமன்பாடு, டீட்டா கோணத்துக்கு கலை கோணத்துக்கு ஒரு சமன்பாடு என்று அதையும் பார்ப்போம். அதோட நாங்கள் அப்படியே உபகரணங்கள் இங்கே பயன்படும் மின் உபகரணங்கள் மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுற, ஒசிலோஸ்கோப் எப்படி யூஸ் பண்ணுற, மல்டிமீட்டர் அனலாக் எப்படி, டிஜிட்டல் எப்படி, அதே போல் ஒசிலோஸ்கோப்பு போகிறோம். நாங்கள் அது மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு மின் உபகரணங்களையும் பார்ப்போம். அடுத்து நாங்கள் போவோம். அடுத்த தலைப்புக்கு போனோம்னா மின் வளங்கள் ஊடுகடத்தல், மின் எப்படி நீரால் எப்படி உற்பத்தி செய்கிற, மின் சூரிய ஒளியால் எப்படி நாங்கள் இதாக்குற, அதே போல் காற்றினோட எப்படி நாங்கள் அதில் உற்பத்தி செய்து எப்படி கொண்டாந்தீங்க இந்த லைவ் நியூட்ரல் இதெல்லாம் வாரது. அதே போல் ஹவுஸ் வயரிங் எடுத்தோம்னா இங்கே வரக்கூடிய மின் வளங்கள் நியூட்ரல் லைவ்ல இருந்து மேலே வரைக்கும் அதை நாங்கள் அப்படியே வீட்டு மின் சுற்றுக்கு எப்படி வருது, ஃபியூஸ்க்கு அப்படியே மெயின் சுவிட்ச், அப்புறம் ஆர்சிசிபி அங்கால எம்சிபி அதுலேருந்து எப்படி போகுது, அதை எப்படி பிரியுதுன்ற எலக்ட்ரிக்கல் ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு ஒரு சுவிட்ச் ஒரு லைட், 2 சுவிட்சால ஒரு லைட், 2 சுவிட்சால 2 லைட், ஒரு சொக்கெட்டுக்கு எப்படி வயரிங் பண்ற, மெயின் சுவிட்ச் எப்படி வயரிங் பண்ற, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாகவும் ஃபுல்லா நாங்கள் படிப்போம். ஃபுல்லாக இதை பற்றி சொல்லிட்டு அடுத்ததாக நீங்கள் இதில் வரக்கூடிய மின் சாதனங்களில் இன்னும் ஒரு சைடு இருந்தா ஏசி குளிர் ஊட்டி எப்படி நடக்குற, அதே போல் மோட்டார் ஏசி மோட்டார்ஸ் டிசி மோட்டார்ஸ் எப்படி நடக்குது, அதே போல் டிரான்ஸ்ஃபார்மர் சிங்கிள் பேஸ் 3 பேஸ் ஜெனரேட்டரை பற்றி இதை பற்றி ஃபுல்லாக படிக்குது. எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாக கவர் ஆகும். அங்கே எலக்ட்ரானிக்ஸ் மீதியமாக டைம் போயிட்டே எலக்ட்ரானிக்ஸ் மீதியமாக தான் நான் செய்வேன். உங்களுக்கு நான் சொல்கிற வர்றது பாஸ் பேப்பர்லேருந்து கேள்விகள் எடுக்கிறது, அதே போல் உங்களுக்கு மதிப்பீடு நடக்கும் புக்ஸ், இந்த மதிப்பீடுகள் இந்த வருஷம் இந்த கேள்விக்கு மதிப்பீடு அதில் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பாருங்கள், முக்கியமான புக்குகள். அதை தவிர எலக்ட்ரிக்கல் நான் உங்களுக்கு படித்தவர்களை ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் டீச்சர்கள் இருந்து முக்கியமான விஷயங்கள் எடுத்த இந்த இதில் இருந்து தேவையான நிறைய விஷயங்கள் சமாந்தரம் எங்கேருந்து சொல்கிறேன்னு கேட்குறீங்க தானே, இவங்களோட இந்த புக் எடுத்து இதை எடுத்து பாருங்கள். இதுலேருந்து சொல்கிறது சமாந்தரமாக என்ன தூண்டி கொள்ள எல்லாம் சமாந்தரமாக ஏசி வோல்டேஜ் குழு நேரம் அங்கே தடங்கள் முக்கூட அதை பற்றி நான் உங்களுக்கு ப்ரூஃப் கூட காட்டுவேன். அதே போல் 10ஆம் ஆண்டுக்கு போனாலும் மிகுது 10ஆம் ஆண்டில் உங்களுக்கு சொல்லுங்க குரூப் சப்ஜெக்டில் இருக்குது இலத்திரனியல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி அந்த புக்லேருந்து நான் நோட் எடுத்து பேசிக்கில் இருந்து பயப்படாமல் உங்களுக்கு கொண்டு போயிடும். இதை தவிர நான் வேறு புக் ஷாப் போல போயிட்டு எலக்ட்ரானிக்ஸை தேடி இலத்திரனியல் இன்னும் புக் நான் தேடி எடுத்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா எலக்ட்ரிக்கலை பற்றி எப்படி படித்து கொடுக்கணும் பற்றி பயந்துட்டு இருக்கிறேன். எலக்ட்ரானிக் எப்படி நான் ஒசிலோஸ்கோப் யூஸ் பண்ணுறேன், எப்படி நாங்கள் அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை பற்றின உங்களுக்கு நோட்களோட ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது தவிர யூனிவர்சிட்டியில் ஆர்டினோ போர்டை பற்றி செஞ்ச விஷயங்கள், ஆர்டினோ போர்டு வர காரணம் வேண்டாலும் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் படுத்தி ஆர்டினோ போர்டில் கோடிங் எப்படி வருது அதை எப்படி செய்கிற C+ கோடிங்கோட சர்க்யூட்டோட வேணாலும் எலக்ட்ரானிக்ஸ் செய்ய ஏழாண்டு யார் எனக்கு வானம். அதை சுற்றி எலக்ட்ரானிக்ஸ் சிவில் ஆட்டோமொபைல் எல்லா பக்கமும் ஃபுல்லாக செய்யலும். டெக்னாலஜி படித்து யூனிவர்சிட்டி போகிற மாணவனுக்கு உங்களுக்கும் ஏழுமாகும். நம்புங்க இந்த ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற எங்களோட இந்த அதே போல் ஸ்டுடியோ GSM ஸ்டுடியோ இதில் நிறைய சப்போர்ட் எங்களை தராங்க. இதை பார்த்து முன்னுக்கு வந்தாங்க. அதே போல் எங்களோட எடிட்டர் சைட்டில் அல்லது டீம் சேனல் அதே போல் எங்களை டைப் பண்ணி கொண்டு டியூட் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்தேன். இன்ஃபாஸ் தம்பி அவர் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதை வீடியோவை பார்த்து ஒரு தம்பி கால் பண்ணி உங்களுக்கு என்ன இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி அவரும் டைப் பண்ணி ஃபோட்டோ எழுதாங்க முஷாரப்னு சொல்லி. அப்போ இது மாதிரி நான் ஏன் பேரெல்லாம் சொல்கிறது உங்களோட ஹெல்ப் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த பார்க்குற ஒவ்வொருத்தரை கொண்டு போயிட்டு சேர்க்குறோம். அப்போ இதில் ஏதாவது குறைகள் கேளும் நான் செஞ்சில் போய் சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறேன். எல்லாமே திருப்பாருங்க தான். ஆனால் என்னால் ஏழுமான பெஸ்ட்டாக நாங்கள் இந்த நோம்போடே நாங்கள் தாரோன்றதை நீங்கள் விளங்கி இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த பாட்டில் நாங்கள் சந்திப்போம். இதோட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.